உறவுகளுக்கு வணக்கம். இது ஸ்பிக் மீடியா மற்றும் இடவளம் இணைந்து நடத்தும் ஃபேட் ஆஃப் தமிழ்நாடு 2.0 ஒரு மெகா சர்வே. 1,00,000 சாம்பிள்ஸ், ஆல்மோஸ்ட் 1,00,000 மக்கள் கிட்ட வந்து இதை எல்லாத்தையுமே கேட்டுட்டு இந்த சர்வே நம்ம கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்து சவுத் ஜோன். நம்மோடு இணைந்திருக்கும் முக்கிய விருந்தினர்கள் லீடிங் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஜேவிசி ஸ்ரீராம் சார், அரசியல் விமர்சகர் திரு கிஷோர் கைசாமி அவர்களும், ஸ்பிக் மீடியாவின் ஃபவுண்டர் திரு ஹரிஷ் அவர்களும். சார் எல்லோருக்கும் வணக்கம் சார். சார், நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இனி நம்ம பார்க்கக்கூடிய ஜோன் வந்து சவுத் ஜோன். ஸோ சவுத் ஜோனில் வந்து முதல் மாவட்டமாக சிவகங்கை இருக்குது. சிவகங்கையில் வந்து மொத்தம் 4 தொகுதிகள் இருக்குது. 4 தொகுதி பார்த்தீங்கன்னா காரைக்குடி, திருப்பத்தூர், சிவகங்கை அண்ட் மானாமதுரை. ஸோ அதில் வந்து முதலாவதாக காரைக்குடி பார்க்கும் பட்சத்தில் டிஎம்கேயோட அலைன்ஸ் வந்து 34.60, ஏஐடிஎம்கே அலைன்ஸ் 30.27, தமிழக வெற்றி கழகம் 21.58%, நாம் தமிழக கட்சி 7.31, அதர் 6.24 இருக்குது. சொல்லுங்கள் ஜெயசி சார், அங்கே எப்படி தமிழக வெற்றி கழகம் 21.58 இருக்குது அண்ட் டிஎம்கே வந்து அப்பரானில் இருக்குது? உங்களோட கருத்து சொல்லுங்கள் சார். இங்கே வந்து காங்கிரஸ் எம்எல்ஏ ஓகே மாங்குடி ரைட் பாப்புலர். Okay. Unlike other MLAs, very popular, down to earth, non-controversial person. தமிழக வெற்றி கழகம் 21% வாங்குற காரணம் என்னன்னா, அங்க ஐடென்டிஃபைடு கேண்டிடேட் பிரபு டென்டிஸ்ட். பிரபு தான ஒரு பேரு? அதாவது பெக்யூலியர்லி ரூரல் ஏரியாஸ், வில்லேஜஸ்ல கூட உங்களுக்கு வந்து பிரபு வாங்குறாரு ஓட்டு. மாங்குடியும் நல்லா வாங்குறாரு. மாங்குடி கார்த்தி சிதம்பரம் காம்பினேஷன் இஸ் ஒர்க்கிங் வெரி வெல் அட் காரைக்குடி. இன்ஃபேக்ட் இந்த செகண்ட் டேர்ம் எம்பியா இருக்கும்போது கார்த்தி சிதம்பரம் பல விஷயங்களும் நல்லா பண்றாருங்கிறதும் மக்களுக்கு தெரியுது. அவர் விசிபிலிட்டியா இருக்காரு, வராரு. அது ஒண்ணு இருக்கு. இங்க அதிமுக கூட்டணியில யார் நிக்க போறாங்கன்னு தெரியாது. முதல்ல வந்து பாஜக நிக்க போறதா, அதிமுக நிக்க போறதா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்க அதிமுக நிக்கிறதே வந்து நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எப்போது இது வந்து இதுக்கு பாஜக கொடுக்கக்கூடிய தொகுதி. அப்ப சிவகங்கை மாவட்டத்தை வேற எங்கேயா நிற்பாங்களா, அது வரும் நம்ம. அதனால இங்க வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த 21% ஹோல்ட் பண்ணுவாருன்னு தான் நான் நினைக்கிறேன் பிரபு. இதுல இருந்து ஏன்னா ஒரு கேண்டிடேட்னு இருக்காரு, படிச்சவர், பிளஸ் அவங்க அப்பாவும் பாப்புலர் பர்சன். சோ அதெல்லாம் ஆட் ஆகி அவர் வந்து வாங்குவாரு. இது வந்து விஜய்க்கு வேற ஓட்டை தாண்டி மீண்டும் நவீன் ஒண்ணு கேட்பாரு, விஜய் வேற ஓட்டா? விஜய் விஜய்க்கும் தாண்டி பிரபுக்கு வேற. இங்கதான் நம்ம திரும்ப சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இது மாதிரி ஸ்ட்ராங் கேண்டிடேட்ஸ் வரும்பொழுது தாவேகாவுடைய அந்த ரெலவன்ஸ் வந்து இன்னும் அதிகமாகுது. ஸ்ட்ராங் கேண்டிடேட்ஸ் இல்லாம நான் விஜயோடைய ஃபேஸை மட்டும் வச்சுக்கிட்டு கேண்டிடேட் யாருன்னே தெரியாது நான் நிக்க வைப்பேன் அப்படின்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. நீங்க அதிமுக திமுக ஏன் எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்திலையும் சரி, ஜெயலலிதா அவர்களுடைய காலத்திலையும் சரி, நீங்க ஒண்ணு கவனிக்கணும், அவங்க ஃபேஸா இருந்தாலும் அந்தந்த மண்டலங்கள்ல அங்கங்க தலைகள் இருந்தாங்க. அவங்களுக்கு பொறுப்பை கொடுத்துருவாங்க. அதாவது எப்படின்னா, நான் யாராலும் நிக்க வைப்பேன், அவனை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு அந்த மண்டல தலைவர்கிட்ட கொடுப்பாங்க பொறுப்பை. வைக்கலன்னா அந்த மண்டல தலைவரோட தலை உருதும் பயந்துட்டு அவங்க அந்த வேலையை செய்வாங்க. இன்னொன்னு மரியாதைக்காக செய்வாங்க. சரியா? இப்ப உதாரணத்துக்கு இப்போ விழுப்புரத்துல சிவிஎஸ் இருக்காருன்னா, அவங்க சிவிஎஸ் அவரை நம்ம ஜெயிக்க வைக்கிறோம் அப்படின்ட்டாருன்னா, அவர் ஒரு 3 பேரை கொடுக்குறாரு பரிந்துரைக்குன்னு வைங்க. இவங்க ஒரு 3 பேரை சூஸ் பண்றாங்கன்னு, இந்த 6 பேர்ல அவங்க ஒன்று சூஸ் பண்றாங்க. இவர் கொடுக்காத பரிந்துரை இருந்தாலும் அந்த கேண்டிடேட் ஜெயிக்க வைக்க வேண்டிய பொறுப்பு சிவிஎஸ்க்கு போகும். அதே மாதிரி திருச்சியில எடுத்தீங்கன்னாக்கா கே நேரு வந்து அவருக்கு வந்து ஒரு மண்டலத்தையே கொடுப்பாங்க. இந்த மண்டலத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஜெயிக்க வைக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு போகும். அந்த மாதிரி இங்க யாருக்கு நீங்க டெபியூட் பண்ண முடியாத சூழ்நிலையில எப்படி நீங்க வந்து ஜெயிப்பீங்க? இப்ப இங்க எடுத்துக்கோங்க, இப்ப சார் சொன்ன மாதிரி இங்க பிரபு அப்ப அது விஜயோடைய ஃபேக்டர் வந்து அங்க ஆட் ஆகும். அது இல்லாம வெறும் விஜயோட மட்டும் வச்சு எப்படி நீங்க பண்ணுவீங்க? இதுதான் வந்து கடந்த 1.5 வருஷமா நான் சொல்லிட்டு இருக்கேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஃபால்ட் லைன்ஸ், காங்கிரஸினுடைய ஃபால்ட் லைன் இங்க தான். ஒரு சிவி சண்முகம், ஒரு KN நேரு, ஒரு செந்தில் பாலாஜி, ஒரு SP வேலுமணி, தங்கமணி, இந்த மாதிரி யார் இருக்காங்க? காங்கிரஸையும் பிஜேபியும் இல்ல, தாவேகாவிலையும் இல்ல. அனதர் திங் முக்கியமா நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, காரைக்குடியில கேம் சேஞ்சர் என்னவா இருக்கும்னா, அந்த கேம் சேஞ்சர் இந்த சர்வேல நீங்க ஃபேக்டர் இன் பண்ணல. சீமானே இங்க போட்டிடலாம்னு ஒரு பேச்சு அடிப்படை. அது சீமான் போட்டிடுறாருன்னா 7.31 25% போகும். அவர் யாரோட ஓட்டு எடுக்க போறார் அப்படிங்கறத பார்க்கணும். இல்ல அப்படி ஆச்சு அப்படின்னா ஏடிஎம்கே ஓட்டு தான் ஸ்ப்ளிட் பண்றாரு. ஏடிஎம்கே ஓட்டு தான் போகும். திமுக காங்கிரஸ் ஓட்டு அப்படியே ஸ்டே ஆகும். ஏன்னா அங்க வந்து மாங்குடியும் ஃபெமிலியர் ஃபேஸா இருக்காரு, அவருக்கு வந்து சப்போர்ட்டிங்கா கார்த்தி சிதம்பரம் அவங்க டீம் இருக்காங்கிறதுனால அது அப்படியே ஃபெமிலியரா இருக்கிறதுனால அப்படியே ஸ்டே ஆகுது.
ஏடிஎம்கேட ஓட்டு வந்து நாம் தமிழருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஒருவேளை சீமான் கண்டெஸ்ட் பண்ணா. That will be a very dangerous thing. இல்லையா? அதிமுகவுக்கு டேஞ்சரஸ். எனவே நம்ம இந்த சீட்டை வந்து we are giving it to டிஎம்கே ஆல் எனிவேஸ். ஸோ அடுத்த தொகுதி திருப்பத்தூர் தொகுதி. திருப்பத்தூரில் டிஎம்கே அலைன்ஸ் 43.01, ஏஐஎடிஎம்கே அலைன்ஸ் 29.42, டிவிகே 14.83, என்டிகே 3.78, அதர்ஸ் வந்து 8.96. ஸோ அந்த மிஸ்டர் கேஆர் பெரியகரப்பன் ஓகே அன்பீட்டபிள். ஆமா அன்பீட்டபிள். என்ன செஞ்சாலும் unbeatable. நீங்க வீடியோ என்ன ரிலீஸ் பண்ணுங்க, ஆடியோ என்ன ரிலீஸ் பண்ணுங்க, அவரே ரிலீஸ் பண்ணுங்க, என்ன அப்போட விடாது. செஞ்சாலும் எப்படி செஞ்சாலும் unbeatable. நீ பெரிய திரை சின்ன திரை எதில் வேணா போடு, ஆமா நாங்கள் தான் ஜெயிப்போம். ரைட்டு. ஸோ அந்த டிஸ்கஷனுக்கு வேலையே இல்லை சார். சிவகங்கை. ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் டிஎம்கே. சிவகங்கை வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே அலைன்ஸ் 30.70, ஏஐடிஎம்கே 39.41, டிவிகே 15.33, என்டிகே 9.15, அதர்ஸ் வந்து 5.41. அங்கே வந்து பாருங்க சார், என்டிகே ஆல்மோஸ்ட் 10%. ஆமா. அண்ட் இல்ல சிவகங்கை மாவட்டத்திலேயே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. 15% எடுத்த பார்லிமெண்ட் தொகுதியில எடுத்தாங்க. ஓகே. எப்படி மாங்குடி காரைக்குடியில வந்து பாப்புலரோ அதே மாதிரி செந்தில்நாதன் இங்க பாப்புலர், அதிமுக எம்எல்ஏ. சோ அதுதான் உங்களுக்கு வந்து இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல நாம் தமிழர் கட்சியும் தாவேக்காவும் ஏன் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்னா ஹெவி வெயிட்ஸ் இருக்கும்போது, லோக்கல் ஹெவி வெயிட்ஸ். அண்டர்ஸ்டுட். எனக்கு தெரிஞ்சு 15.33 டிமினிஷ் ஆயிடும். ஆமா குறையும் சிவகங்கால வந்து கஷ்டமான விஷயம்தான். திமுகவுக்கும் அது சிபிஎம் கொடுத்தாங்க போன வாட்டி, அது சிபிஎம் இந்த வாட்டியும் கொடுத்தாங்கன்னா கேக் வாக் தான் ஏடிஎம்கே. ரைட். ஸோ அடுத்து மானாமதுரை டிஎம்கே அலைன்ஸ் 38.27, ஏஐடிஎம்கே அலைன்ஸ் 37.54, வெரி க்ளோஸ். டிவிகே 12.46, என்டிகே 10%, அதர்ஸ் 1.7. I disagree with this data. இது ஏடிஎம்கே ஃபிளிப் ஆகும். I disagree with this data. மானாமதுரையில அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தான் ஜெயிக்குது. பிஜேபியினுடைய கேண்டிடேட்டை நிறுத்தினாங்கன்னா அது வந்து ரிசர்வ் கான்ஸ்டிடுவன்சி. காரைக்குடிக்கு பதிலாக மானாமதுரை. இது இன்னைக்கு இல்ல, 2024 எலெக்ஷன் போது நான் வந்து ஜனவரி 2024லயே பார்த்தேன். அப்பயே சொல்லுவேன், பாஜக வளர்கின்ற, அதாவது ரூரல் ஏரியால பாரதிய ஜனதா கட்சி வலுவா இருக்கு அப்படின்னா அது மானாமதுரை. இந்த ஏரியால பிஜேபி ஆன் இட்ஸ் ஓன் கேன் கேரி அப் டு 25% வாங்கலாம். இன்ஃபேக்ட் தேவநாதன் யாதவ் நிறுத்தாம, அவருக்கு டெமோகிராஃபி தெரியாது, ஜியோகிராஃபி தெரியாது, எங்க போய் எங்க ஓட்டு கேட்கணும்னு தெரியாது அவருக்கு. அந்த மாதிரியான கேண்டிடேட் வச்சுட்டு 20% கிட்ட வாங்கினாங்க பாரதிய ஜனதா கட்சி. நல்ல கேண்டிடேட் இருந்தாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே 25% வாங்குவாங்க. அதிமுக ஒரு 22-23% வச்சிருக்காங்க. சோ 45%க்கு மேல போகும். ஐ அம் சாரி ஹரிஷ், ஐ டிஸ்அக்ரி வித் யுவர். இல்ல இது ஃபிளிப் ஆகும் ஏடிஎம்கேக்கு. ஏன்னா ரூலிங் எம்எல்ஏ மேல அவங்க தமிழ் பயங்கரமான டிசப்பாயின்மெண்ட் பிளஸ் அங்க ஒரு பயங்கரமான இஷ்யூ இருக்கு. இங்க ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, நாம் தமிழர் கட்சி ஏடிஎம்கே வந்து ஓட்ட எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து பிஜேபி கேண்டிடேட் போட்டீங்கன்னா அது கன்சாலிடேட் ஆகும். ஆமா. ஏன்னா பிஜேபி ஓட்டர் வந்து அவ்வளவு ஈஸியா மாற மாட்டாங்க. அவங்க தாமரைக்கு மேல பற்று இருக்கும். அவங்க வந்து கம்ப்ளீட்டா வந்து, அதனால இங்க வந்து மானாமதுரையில வந்து ஒரு பொன் பால கணபதி மாதிரியான கேண்டிடேட் பேரே சொல், பொன் பால கணபதி மாதிரி. அவரை போய் திருவள்ளூர்ல வேஸ்ட் பண்ணாங்க. அவர் திருவள்ளூர்ல வேஸ்ட் பண்ணாம அவர் இந்த மாதிரி நடத்து காமிச்சிங்கன்னா அவர் பெர்ஃபார்ம் பண்ணுவார். மானாமதுரையில வந்து இந்த வேஸ்டேஜ் ஃபேக்டரி ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து மக்கள்லாம் ரத்த வாந்தி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்காங்க. அது வதந்தியா இல்ல உண்மையான எனக்கு தெரியாது. ஆனா மானாமதுரை வந்து டேட்டா எங்களுக்கு சொல்றது என்னன்னா, 12 பேர் கிட்ட கேட்டீங்கன்னா 6 பேர் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிமாங்க, 4 பேர் திமுகமாங்க, ஒன்னு தாவேக்கா நாம் தமிழர் கட்சி. சோ அந்த பொசிஷன்ல தான் இருக்கு. அதனால தான் ஐ அம் டெல்லிங் யூ ஹரிஷ் தட் ஐ டிஸ்அக்ரி வித் திஸ் டேட்டா. டன். ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய மாவட்டம் வந்து மதுரை. மிக முக்கியமான மாவட்டம். 10 தொகுதிகள் இருக்கு ஹரிஷ் மதுரையில். ஸோ மதுரையை பொறுத்தளவுக்கு மேலூர், மதுரை ஈஸ்ட், மதுரை நார்த், மதுரை சவுத், மதுரை சென்ட்ரல், மதுரை வெஸ்ட்டு, திருப்பரங்குன்றம், திருமங்கலம், சோழவந்தான், உசிலம்பட்டி. எஸ், ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கும்போது மேலூர் டிஎம்கே அலைன்ஸ் 20.60, ஏஐஏடிஎம்கே அலைன்ஸ் 43.34, டிவிகே 14.39, என்டிகே 4.11, அதர்ஸ் வந்து 17.56 இருக்கு. அமமுகக்கு இங்கே தான். ஓகே, அமமுகவோட ஓட்டு. ஆக்சுவலாக சாமி உயிரோட இருந்தாருன்னா அந்த இடத்துல வேற மாதிரி சிச்சுவேஷன். அவ்வளோ இவரோட அமமுகல இருந்து எம்எல்ஏவே ஆயிருப்பார் மேலூர்ல. ஓகே. ஸோ அடுத்து வந்து மதுரை ஈஸ்ட் போயிடலாம் சார். டிஎம்கே 50.01, ஏஐடிஎம்கே 28.74, டிவிகே 6.62, என்டிகே 6.37, அதர்ஸ் வந்து 8%. மதுரை கிழக்கு விஜய், மதுரை மேற்கு விஜய், மதுரை வடக்கு விஜய் 6.62 விஜய்.
அதே பார்த்து கேட்கலாம்னு நினச்சேன். மதுரை மண்ணில் வந்து எங்கள் தலைவர் என்னார்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும் போது அங்கே இருக்கலே ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் இருக்குது சார். எதுவுமே பாருங்கள் அடுத்து 6.37 தான். ஸோ உங்களோட கருத்து சார், க்ளீன் ஸ்வீப்பா டிஎம்கே 50.07 அப்படி கண்டிப்பா ஒன்றும் கிடையாது இல்லையா அதில்? ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா சிட்டிங் மினிஸ்டருடைய சீட்டு, ஓகே, அது ஒன்றும் பண்ண முடியாது. ரெண்டாவது டிஎம்கேவுடைய பர்சன்டேஜ் 60 to 70 போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. மதுரை கிழக்கு மூர்த்தியின் கோட்டை ஒன்றும் பண்ண முடியாது. எஸ். அடுத்து வந்து மதுரை நார்த்து டிஎம்கே அலைன்ஸ் 42.47, ஏஐடிஎம்கே அலைன்ஸ் 35.45, டிவிகே 6.37, என்டிகே 10.23, அதர்ஸ் 5.4. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிவிகே விட அதிகமாக என்டிகே ஸ்கோர் பண்ணுறாங்க. மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆதரவாளர்கள் சொன்னதுக்கும் இங்கே பார்க்கக்கூடிய சர்வேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சர்ப்ரைசிங்காக இருக்குது. அவங்களாம் ஷாக் ஆயிடுவாங்க இதை பார்த்தாங்க. மதுரை நார்த் என்ன அப்படின்னா, மதுரை நார்த்தில் எனக்கு ஓட்டு இருந்தது. நான் அங்கே தான் பிறந்தது, அங்கே தான் அந்த தொகுதியெல்லாம் வளர்ந்தது நான். அங்கே என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஏடிஎம்கே நாம் தமிழரை வளர விட்டுட்டாங்க ரொம்ப. ரீசெண்ட் லாஸ்ட் 2 எலெக்ஷன்ஸாக வந்து நாம் தமிழ் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு மைனஸாக இருக்குது ஏடிஎம்கேக்கு. ரெண்டாவது ஏடிஎம்கே கேண்டிடேட் போட்டால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். லாஸ்ட் டைம் பிஜேபியில் இல்ல பிஜேபி மதுரை நார்த்ல நிற்க கூடாது. ஆமாம், மதுரை நார்த்ல அதிமுக நல்லா இருக்கும். அது அதான் அது ஒரு சின்ன ஃபிளிப் பண்ணணும். அது ஃபிளிப் பண்ணா அதிமுக நின்று நல்ல கேண்டிடேட் போட்டாங்கன்னா another thing. see இதெல்லாம் வந்து ராஜன் செல்லப்பா, செல்லூர் ராஜு இவங்க கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டா ப்ராபப்ளி இவர் சொன்ன மாதிரி தான் வாய்ப்பு இருக்கு. எஸ். ஸோ அடுத்து க்ளீனாக வந்து மதுரை நார்த் பொறுத்தவரைக்கும் டிஎம்கே தான் ஹரிஷ் 42.47, அண்ட் மதுரை சவுத் டிஎம்கே லைன் 36.73, ஏஐடிஎம்கே லைன் 42.34, டிவிகே 10.69, என்டிகே 7.08, அதர்ஸ் வந்து 3. ஸோ சார் இங்க பிஜேபி. ஓகே. மதுரை நார்த்துக்கு பதிலாக மதுரை சவுத்ல பிஜேபி ப்ரொஃபசர் ராமசீனிவாசன் என்னார்னா நல்ல வாய்ப்பு. பர்ஃபெக்ட் கேண்டிடேட். ஒர்த்தி கேண்டிடேட். இல்ல சில பேர் என்ன சொல்லுவாங்க, சௌராஷ்டிரா கொடுங்க. சௌராஷ்டிரால ஒரு வார்டு கவுன்சிலர் கூட கிடையாது. காஸ்ட் பார்த்து ஓட்டு போட மாட்டாங்க. சௌராஷ்டிரான்ஸ் இருக்காங்க, அதுக்காக சௌராஷ்டிரா கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்கு வேற மாதிரி பார்த்துக்கலாம், வாரிய தலைவர் அந்த மாதிரி பதவியெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ மதுரை சவுத்ல அதிமுக நிற்காம தாமரையில சின்னத்துல ப்ரொஃபசர் ராமசீனிவாசன் நின்னார்னா வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அவரும் ஏன்னா அவருக்கு வந்து என்னன்னா அதிமுகவே 3வது இடத்துக்கு தள்ளவர் 2024. ஓகே. ஸோ அனதர் திங், அவர் அதிமுகவோட நல்ல உறவு வச்சிருக்கிறார். அவர் நிற்கிறார் அப்படின்னா அதிமுக கேடர் ஃபுல்லா சப்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா அவர் கூட்டணி வேணும்னு ரொம்ப ரொம்ப காலமா பேசிட்டு இருந்தார். நானும் அவருமே ஆர்குமெண்ட்ல இருப்போம் முன்னாடி 2024 எலெக்ஷனுக்கு முன்னாடி. ஒரே சேனல் டிபேட்ல வந்து சேனல் வந்து நான் வந்து வேற கருத்து சொல்லுவேன், அவர் வந்து வேற கருத்து சொல்லுவாரு. ஸோ மதுரை சவுத் வந்து பாரதிய ஜனதா கட்சி நார்த்ல நிற்கக்கூடாது, சவுத்ல நிற்கணும். ரைட். அடுத்து மதுரை சென்ட்ரல் டிஎம்கே அலைன்ஸ் 45.75, ஏஐடிஎம்கே அலைன்ஸ் 31.11, டிவிகே 16.94, என்டிகே 5.18, அண்ட் அதர்ஸ் வந்து 1. ஆல்ரெடி டிசைடடான ஒரு தொகுதியாக இருக்காது. ஏன் டிசைடா இருக்கு? ஏன்னா வந்து அதர்ஸும் பார்த்தீங்கன்னா 1.02. ஏன் டிசைடா இருக்குன்னா பைடிஆர் பழனிவேல் தியாகராஜன். ஓகே ஓகே. பைசா கொடுக்க மாட்டார் சார். இருந்தாலும் பைசா கொடுக்காம ஜெயிக்க கூடியவர். கேமரா சொல்லுவார் பைசா கொடுக்க மாட்டேன். ஃபேமிலி லெகசி. டிஎம்கே ஒருத்தர் மட்டும்தான் பைசா கொடுக்காம. அது நமக்கு தெரியாது எவ்வளவு பேர் கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்கன்னா. அவர் கொடுக்க மாட்டார், அதுதான் தெரியும். அதை அவர் ஓப்பனா டிக்ளேர் பண்ணுவார். எஸ். அவர் கண்டஸ்ட் பண்ற வரைக்கும் அங்கே டிஎம்கே தான். ஆமா. எஸ். ஸோ அடுத்து பார்க்கக்கூடிய தொகுதி வந்து மதுரை வெஸ்ட். டிஎம்கே 36.66, ஏஐடிஎம்கே 39.68, டிவிகே 10.92, என்டிகே 8.76, அதர்ஸ் வந்து 3.98. இங்கேயும் நாம் தமிழ் வந்து அதிமுக இருந்து ஓட்டு வாங்குறாங்களா? ஆமா. செல்லூர் ராஜு இருக்கிற தொகுதியிலே. பட் செல்லூர் ராஜு எஸ். அங்கே வந்து அங்கே பொறுத்த அளவுக்கு டிஎம்கே ஹோல்ஸ் இல்லையா, மதுரை வெஸ்ட் வந்து ஏடிஎம்கே ஹோல்ஸ் 39.68 அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லீடிங்கில் இருக்காங்க. ஸோ அடுத்து பார்க்கக்கூடிய தொகுதி திருப்பரங்குன்றம். டிஎம்கே அலைன்ஸ் 28.98, ஏஐடிஎம்கே அலைன்ஸ் 44.05, டிவிகே அங்கே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது 17.50, என்டிகே 5, அண்ட் அதர்ஸ் வந்து 4.0. அதெல்லாம் சார்ட் அவுட் ஆயிடுங்க. இது இந்த டிவிகே 17.5 எனக்கு இப்போ கொஞ்சம் டவுன் ஆயிருக்கும். டிஎம்கே கிட்ட இருந்து வாங்கி வாங்குறாங்க, டிஎம்கே திரும்பி போகும். இப்போ டிஎம்கேக்கு போகும். ஏன்னா அந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் அவங்க கம்ப்ளீட்டாக சைலண்டாக இருக்கிறது அங்கே ஒரு மைனஸாக இருக்கும். ஆனால் தேவேந்திர குல வேளாளர் நிறைய இருக்கக்கூடிய இடம். அதனால இப்போ உங்களுக்கு வந்து அவங்க வந்து தாவேக்கான்னு சொல்லுவாங்க. எலெக்ஷன் டயத்துல வந்து அது வந்து மாறிடும். ராயன் சிலப்ப seems to be holding. கம்யூனிஸ்ட் தான் இருப்பாங்க அங்க. யா. ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி திருமங்கலம். அண்ட் திருப்பரங்குன்றம் வந்து ஈஸியாக ஏஐடிஎம்கே வந்து லீடிங்கில் இருக்குது சார். திருமங்கலம் பொறுத்த அளவுக்கு டிஎம்கே லைன்ஸ் 35.34, ஏஐடிஎம்கே லைன்ஸ் 43.43, டிவிகே 12.16, என்டிகே 3.01, அதர்ஸ் வந்து 6.06. எஸ் ஜெவிசி சார் நீங்கள் சொல்லுங்கள். திருமங்கலம் கம்ஃபர்டபுளா ரெண்டுமே அவுட்டர்ல வரும். திருப்பரங்குன்றம் திருமங்கலம் ரெண்டுமே வந்து அவுட்டர்ல வரும். ஓகே. தொகுதி கம்ஃபர்டபுளா ஈஸியாக ஏஐடிஎம்கேயோட லைன்ஸ் வந்து ஜெயிச்சிருவாங்க. சோழவந்தான்
DMK Alliance 44.93, AIDMK Alliance 36.14, TVK 9.29, NTK 6.84, others வந்து 2.79. Yes, sir. இந்த 36% வாங்குறதே பெரிய விஷயம். அதையே வாங்குவாங்களான்னு தெரியாது அதிமுக. சோழ வந்தான்ல என்னத்த நடந்திருக்கோ தெரிலப்பா. அதிமுகங்கிற ஒரு கட்சியுடைய தேஞ்சு போயிட்டு இருக்கு சோழ வந்தான்ல. I'm just brutally frank here, Kishore. Okay. So நான் வந்து பார்த்ததுல வந்து இன்ஃபேக்ட் இங்க வந்து டிடிவிக்கும் பெரிய பாப்புலாரிட்டி கிடையாது, அதிமுகவுக்கும் பெரிய பாப்புலாரிட்டி கிடையாது. ஏன்னா எல்லாமே அதாவது கேடர் மைக்ரேட் ஆகி பார்க்கக்கூடிய ஒரு தொகுதினா சோழவந்தான். அதிமுக கேடரே has moved to DMK, அமமுக கேடரே has moved to DMK. ரைட் சார். அடுத்த தொகுதி உசிலம்பட்டி சார். உசிலம்பட்டி தொகுதி DMK Alliance 24.37, AIDMK 32.03, TVK 22.44, NTK 5.43, others வந்து 15% இருக்காங்க சார். இன்னும் டிசைட் பண்ணல. டிடிவி ஃபேக்டரிங்க. ஆனா இதுல இன்னொரு ஒரு இது இருக்கு. என்னன்னா ஐயப்பனா இல்ல சிடிஆர் நிர்மல்குமார் இந்த கான்ஸ்டிட்யூன்சி ஐ பண்றாரு. அதனால தான் இந்த 22.44 வருது. அதனால வருதான்னு தெரியல எனக்கு. பட் லோக்கலாக இன்னொரு அவங்க விஜயோடைய ஃபேன்ஸ் கிளப்ல இருந்து ஒருத்தர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சிடிஆரும் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. சிடிஆர் வந்து அவர் ஏடிஎம்ல இருக்கும்போதே இந்த உசிலம்பட்டிக்கு அவர் வந்து ஐ பண்ணார். ஸோ ஈ வில் மோஸ்ட் ப்ராபப்ளி பிகாஸ் அவர் வந்து அங்கே செகண்ட் இன் லைனாக மாதிரி செகண்ட் ஆர் தேர்ட் இன் லைனாக இருக்கிறதுனால அங்கே வந்து அவர் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இவர் வந்து ரொம்ப தெளிவுபடுத்திருக்கார். ஐ திங்க் ஆண்டிப்பட்டி அப்புறம் உசிலம்பட்டி இந்த மாதிரியான தொகுதிகள் வந்து அமமுக சப்போஸ் தே கம்மிங் டு என்டிஏனாலும் கேட்பாங்க, அவங்க தாவேக்கா பக்கம் போனாலும் அது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றது தான் நம்ம பார்க்கக்கூடியது. சரிங்கன்னா போன வாட்டி கிளியர் கட்டாக நான் சொல்லுவேன், இந்த வெற்றிக்கு காரணம் வந்து உசிலம்பட்டியில் அதிமுக ட்ரை கார்னர் கான்டெஸ்ட் லாஸ்ட் டைம். ஃபார்வர்ட் பிளாக் கிட்ட பைசா கிடையாது, கொடுக்கறதுக்கு பைசா இல்லை. அமமுக கேண்டிடேட் ஸ்ட்ராங் கேண்டிடேட், அதிமுக கேண்டிடேட் ஸ்ட்ராங் கேண்டிடேட். ஆனால் என்னாச்சுன்னா ராஜன் செல்லப்பா பர்சனலி ஒர்க் பண்ணி இந்த தொகுதியை ஜெயிக்க வச்சார். இது ராஜன் செல்லப்பாவால் கிடைத்த வெற்றியை தவிர இது வேற எதுவுமே கிடையாது. இங்கே ஆக்சுவலாக அங்கே போனீங்கன்னா நாம் தமிழருக்கும் நல்ல பாப்புலாரிட்டி இருந்தது. அது என்னன்னா ஏன் டிமினிஷ் ஆயிடுச்சுன்னு தெரியல. இப்போ குறைஞ்சிருக்கு. அதெல்லாம் டிஎம்கே பக்கம் மூவ் ஆகுது. அதெல்லாம் டிஎம்கே பக்கம் மூவ் ஆயிருக்கு. ஓகே, இங்க வந்து ஒரு அலையன்ஸ் எப்படி வரப்போகுதுன்னு பார்த்து தான் 15.73 அமமுகவா சார்? ஆமா, அமமுக நோ ரெஸ்பான்ஸ்னு வருது இல்லையா? எஸ், அதர்ஸ் நோ ரெஸ்பான்ஸ் ரெண்டுமே இருக்கு. அமமுகவுக்கு 10 to 12% இருக்கு. அதர்ஸ் அந்த நோ ரெஸ்பான்ஸ்ங்கிறது 3 to 4% இருக்கும். சரி, அந்த பெல்ட்லயே டிடிவி தினகரனால பயனடைந்த ஒரு தொகுதின்னு பார்த்தீங்கன்னா உசிலம்பட்டி. எல்லா கோயிலுக்கும் அந்த காலத்தில் பைசாலாம் கொடுத்துருக்காரு, அது ஒத்துக்கணும் நம்ம. உசிலம்பட்டி இன்ஃபேக்ட் உசிலம்பட்டியில் சொன்னாங்கன்னு மொத்த தொகுதிக்குமே காசு கொடுக்கல. உசிலம்பட்டியில் ஃபியூ கிராமம்லாம் இருக்குது. அந்த கிராமத்துக்குலாம் போனீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா அமமுக டிடிவி குக்கர் அப்படிம்பாங்க. அவங்களாம் என்ன சொன்னாங்க, எங்களுக்கு காசு கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, நாங்கள் வந்து டிடிவி தான் போடுவோம் அவர்கிட்டயே போய் சொன்னாங்க, ஒரு ஒய்ஃப் கிட்டேயும் சொன்னாங்க. அவர் மொத்த தொகுதியை நடிச்சிட்டாரு. பெரிய குளம் கம்பால்லாம் வந்து வேற மாதிரி போட்டு விட்டாங்க. ரைட். ஸோ நம்ம இங்கே வந்து நம்ம கிளியராக வந்து இது வந்து ஒரு முக்கியமான செய்தி சொல்லணும் நவீன். சென்ற முறை அதிமுக வீக்கா இருக்குங்கிற பர்செப்ஷனை வச்சே 5-5 வந்தது. ஓகே, அதிமுக 5, திமுக 5. மேலூர், மதுரை வெஸ்ட், உசிலம்பட்டி, திருப்பரங்குன்றம், திருமங்கலம் இந்த 5 வந்து அதிமுக. மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, மதுரை மத்தி, மதுரை ஈஸ்ட், சோழவந்தான் இது வந்து திமுக. இந்த வாட்டி நம்ம என்ன சொல்றோம்னா இந்த டிஸ்ட்ரிக்ட்ல 6-4 சொல்றோம். எஸ், மதுரை தெற்கு இந்த பக்கம் போகுது, மதுரை வடக்கையும் எடுக்கலாம். இங்க இம்பாசிபிள் தொகுதின்னு எடுத்துக்கிட்டா சோழவந்தான், மதுரை ஈஸ்ட் அண்ட் மதுரை சென்ட்ரல், இந்த 3 தான். 6-4 இஸ் டுடேஸ் வெர்டிக்ட். 7-3 இஸ் a possibility. மதுரை பொறுத்த அளவுக்கு. ரைட். நம்ம அடுத்த மாவட்டத்துக்கு மூவ் ஆகலாமா சார்? தேனி மாவட்டம் 4 தொகுதிகள் இருக்குது. ஆண்டிப்பட்டி, எஸ், ஆண்டிப்பட்டி, பெரியகுளம், போடிநாயக்கனூர், கம்பம். ஆண்டிப்பட்டி DMK Alliance 41.32, AIDMK Alliance 40.88, TVK 12%, NTK 4%, others வந்து 1.65 சார். ஆண்டிப்பட்டியில அதர்ஸ்க்கு 1.66னா டிடிவியோட ஓட்டெல்லாம் எங்க போயிருக்கு நீங்களே டிஎம்கேக்கு போயிருக்கு. டிஎம்கேக்கு போயிருக்கு. அதுவும் பர்டிகுலர்லி 50 வயசுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய முக்குளத்தோர் மூவ் டு டிஎம்கே. இங்க வந்து ஒரு சைசபிள் அமௌண்ட் ஆஃப் பாப்புலேஷன் இந்த வீவிங் கம்யூனிட்டி இருக்காங்க, ஒரு 25,000 கிட்ட இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரீச் அவுட் பண்ணா கூட போடும். இது வந்து பேட்டில் பிட்வீன் பிரதர்ஸ் தான், 2 பிரதர்ஸ் தான் இது பண்ணுவாங்க. ஸோ அந்த வீவிங் கம்யூனிட்டி கொஞ்சம் ரீச் அவுட் பண்ணா அந்த ஓட்டு வாங்கலாம்.
இது ஜெயிக்க முடியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் ரொம்ப கஷ்டமான தொகுதி. க்ளோஸ், வெரி க்ளோஸில் இருக்கும் இல்லையா சார்? ஸோ டஃப் ஃபைட்டாக இருக்கும் ஹரிஷ் அங்கே. எஸ். ஸோ பெரியகுளம் பொறுத்த அளவுக்கு டிஎம்கே 44.94, ஏஐடிஎம்கே 37.51, டிவிகே 9.86, என்டிகே 3.55, அதர்ஸ் 4.14. சார், இது காரணம் யார் தெரியுமா? இந்த நிலைமைக்கு அதிமுக வந்த காரணம், இந்த 7% லீட் எடுத்திருக்கு காரணம் ஓபிஎஸ் வந்து அவர் செயல்படாத விஷயம் தான். இந்த கான்ஸ்டுவன்சியே, அதாவது அவர் கண்ட்ரோலில் இருக்க ஒரு கான்ஸ்டுவன்சி. அவர் வந்து கட்சியிலையும் செயல்படல, தொகுதியிலையும் செயல்படல, மக்களுக்கும் செயல்படலை. ஏன்னா இது இங்கே ஓப்பனாக நான் பார்த்தேன்னா, அவருடைய ஒய்ஃப் இறந்து போன சமயத்தில் அவங்க மரியாதை செலுத்துறதுக்காக அவங்க பாடியை கொண்டு போயிருந்தாங்க அவருடைய வீட்டுக்கு. அந்த வீட்டுக்கு பக்கத்து தெரு, பின்னாடி தெரு, காரை பார்க் பண்ணுறதுக்கு நான் காரை பார்க் பண்ணிட்டு மரியாதை செலுத்தி உடனே வந்துடுவாங்கன்னா அதெல்லாம் முடியாதுங்க. என் வியாபாரம் கெட்டு போவோங்க. டீ கடை நான் சொல்கிறேன், என் வியாபாரம் கெட்டு போயிடுங்க. இவர் என்ன பண்ணிட்டாரு எங்களுக்கு, எதுக்கு அவருக்காக எங்கே விட்டு போகிறீங்க எங்கள் காரை, அவருக்காக உங்கள் காரை அப்படின்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த அந்த கான்ஸ்டியூன்சியில் எதுவுமே செய்யல. அது இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த டிஸ்ட்ரிக்டே காமிக்குது இல்ல, நாளும் போச்சுல, ஒண்ணுமே இல்லை. அப்படியே நீங்க எடுத்து பாருங்க, எடப்பாடி பழனிசாமியோடைய தொகுதி எடப்பாடி எடுத்து பாருங்க. நீங்க கான்ஸ்டியூன்சிக்குள்ள போய் டிராவல் பண்ணி பாருங்க. இந்த கான்ஸ்டியூன்சிக்குள்ள மாவட்டத்துக்கு மாவட்டம் கம்பேர் பண்ணுங்களேன். மாவட்டத்தையே நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. சரி, மாவட்டம் அளவு கூட பண்ண வேண்டாம், உன் கான்ஸ்டியூன்சி உன் தெரு ஏதாவது செஞ்சிருக்கியான்னா ஒன்றும் கிடையாது. ஸோ இதுதான் வந்து ஆக மொத்தம் அவங்க வந்து கட்சி சின்னத்தையும் பதவி மேலே காட்டின ஒரு அக்கறையை ஓபிஎஸ் அவர்கள் சொல்கிறேன். சின்னத்து மேலேயும் அக்கறை கிடையாது. சின்னத்து மேலே அக்கறை இருந்தா இவட ஒன் தி பேட்டில். சரியா? இப்போ என்னன்னா, அம்மாவோடைய சப்ஸ்டியூட்டாக நான் இருந்தேன் அப்படின்ற ஒன்றத்தை வச்சு தான் இவ்வளோ நாளாக இயங்கிட்டு இருக்காரே தவிர்த்து, எங்கேயுமே வந்து அவரால் இது நடந்தது, இது ஜெயிச்சோம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. நம்ம வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் சைட்லாம் எடுத்து பேசல, இருக்கிறத சொல்றோம். நான் வந்து 2021-2 அவர் வந்து எம்ஜிஆர் மாளிகையை வந்து அட்டாக் பண்ண போது டைம்ஸ் லாங்கஸ்ட் 1-2 hours இருந்தேன். அப்பயே நான் சொன்னேன், தந்தி டிவியில் நான் சொல்லியிருக்கேன். அப்போ பாஜகவோட ரொம்ப நெருக்கமா இருந்தார். ஓகே, அப்போ வந்து கார்கேங்கிற ஒரு கேட்பார், கார்கேவோ அறிஞரனோ கேட்பார் தந்தி டிவியில். பட் ஓபிஎஸ் வந்து மோடி பின்னாடி இருக்காரு, இபிஎஸ் இருக்காரா இல்லையான்னு தெரியாது, ஆனால் ஓபிஎஸ் இருக்காரு. அப்போ நான் சொல்லுவேன், ஓபிஎஸ் மோடி பின்னாடி இருக்காரு, பட் ஓபிஎஸ் பின்னாடி யார் இருக்காங்க? நான் கூட தான் மோடி பின்னாடி இருக்கேன், என் பின்னாடி யார் இருக்காங்க? எவனும் இல்லை. நானும் ஒன்று தான், ஓபிஎஸ் ஒன்று தான். அதுதான் இங்கே ரிசல்ட்டாக இருக்குது சார், நீங்கள் சொன்ன மாதிரி. நம்ம இங்கே எதுவும், அதாவது அட்லீஸ்ட் நான் என்ன சொல்ல வரேன், நீங்கள் வந்து அதிமுகவுக்கு வரலன்னே வச்சுப்போம், நீங்கள் அதர்ஸ்ன்னு, அதாவது உனக்குன்னு தனி செல்வாக்கில் நீ தனியாக நின்றுக்கணும்ல, இது ஓபிஎஸ்க்கான தொகுதி அப்படின்னு நின்றுக்கணும்ல, அது கூட இல்லைன்னா அப்புறம் என்ன எடுத்துப்பீங்க? அடுத்த வர மோடி நாயகர்களில் மட்டும்தான் 11.53% இருக்குது. அது டிடிவிக்கு எஸ். ஸோ அடுத்து நம்ம மோடி நாயகர்கள் பார்க்கலாம். டிஎம்கே அவரோட தொகுதி சொல்ற மக்களுக்கு. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி மோடி நாயக்கனூர். டிஎம்கே அலைன்ஸ் 37.70, ஏஐடிஎம்கே அலைன்ஸ் 32.16, டிவிகே 14.62, என்டிகே 3.99, அதர்ஸ் 11.53. உண்மையிலேயே அம்மாவனுடைய ஆத்மா அழுங்க. போடி நாயக்கனும் ஆண்டிப்பட்டி அவங்க நின்று தொகுதிங்க. அவன் முதல் தேர்தல் நின்று போடி நாயக்கன் தான் நினைக்கிறேன். தொகுதிகள் வந்து இப்போ ஸ்பிளிப் ஆகி திமுக போகுதுன்றது நம்ம வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். இவங்களுடைய பிரச்சனைனால வந்து கட்சியை வந்து இந்த மாதிரி ஒரு அவங்களோட பிரச்சனை, அவரோட ப்ராப்ளம் தான். அவர் மட்டும் அவர் தான் ப்ராப்ளம். ரைட். அவரும் அவருடைய மகன் ரவீந்திரநாத் தான் ப்ராப்ளம். ரவீந்திரநாத் என்ன பண்ணாரு? எம்பியா ஒரு கேரவன்ல வந்து உட்காந்துருப்பாரு, சிட்டிக்குள்ளேயே ஒரு கேரவன்ல தான் உட்காந்துருப்பாரு, வீட்டுக்குள்ள கூட இறங்கி போக மாட்டார். இல்லைங்க, ஏடிஎம்கேடைய ஸ்போக்ஸ் பர்சன் ஸ்டார் கேம்பெயின் வராங்க, ஆக்டர்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வராங்க. பாதி வெளியில் இறக்கி விட்டுட்டு நீங்கள் உங்களுடைய கேப் பிடிச்சி நீங்கள் போயிடுங்கன்னு சொல்லியிருக்காரு ரவீந்திரநாத். அத்தனை ஸ்டார் கேம்பெயினர்ஸ்க்கும் அது ஒரு பெரிய மரியாதையை பார்க்குறாங்க. பின்னடைவு. They have spoiled it completely, இல்ல ஹரிஷ்? இல்லை, அங்கே ஒன்றுமே இல்லை, ஓபிஎஸ்க்கு செல்வாக்கே கிடையாது. 4% 5% தான் ஒவ்வொரு மொத்த மாவட்டத்துலையுமே இருக்குது சேர்த்து. தவறான நபர் கையில் கட்சியை கொடுத்தீங்கன்னா அந்த கட்சிக்கு என்ன ஃபேட்டுங்கிறது தேனி டிஸ்ட்ரிக்ட்ல அதிமுகவுக்கு கிடைக்கக்கூடிய லெசன். தமிழகம் பூரா இருக்கக்கூடிய மக்களுக்கும் இது வந்து லெசன். இது நாளைக்கு அதிமுகவுக்கும் ஆகலாம், திமுகவுக்கும் ஆகலாம், தாவேக்காவுக்கும் ஆகலாம், நாம் தமிழுக்கும் ஆகலாம், யாருக்குன்னா ஆகலாம். தவறான நபர் கையில் கட்சியை கொடுக்காதீங்க. ரைட்.
ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி கம்பம். டிஎம்கே அலைன்ஸ் 45.38, ஏஐடிஎம்கே அலைன்ஸ் 33.34, டிவிகே 6.49, என்டிகே 3.31, அதர்ஸ் 11.48. கம்பம்ல வந்து ராமச்சந்திரன் ராமகிருஷ்ணன் அவர் தான் வந்து எம்எல்ஏ, சிட்டிங் எம்எல்ஏ, ரீசனபிளி குட் பர்ஃபார்மர். அதிமுகவில் போன வாட்டி ஒரு முஸ்லீம் கேண்டிடேட் கொடுத்தாங்க. முஸ்லீம் கேண்டிடேட் கொடுத்தா ஒரு 25%, 20% 3வது பொசிஷனுக்கு வந்து போயிடும். 3வது பொசிஷனுக்கு போயிடுவாங்க. இந்த 11.48 வந்து டிடிவியா? டிடிவி அன்டிசைடட் ரெண்டுமே இருக்கும். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மாவட்டம் விருதுநகர் மாவட்டம். விருதுநகர் மாவட்டத்தில் வந்து மொத்தம் 7 தொகுதிகள் இருக்கிறது. சாத்தூர், சிவகாசி, விருதுநகர், அருப்புக்கோட்டை, ராஜபாளையம், ஸ்ரீவெல்லிபுத்தூர், திருச்சுழி. எஸ். ஸோ சாத்தூரில் வந்து டிஎம்கே அலைன்ஸ் 29.16, ஏஐடிஎம்கே அலைன்ஸ் 38.32, டிவிகே 17.61, என்டிகே 6.24, அதர்ஸ் 8.67. இங்க ஒரு மோஸ்ட் ப்ராபபிலி சாத்தூர்ல ஒரு ஸ்டார் கேண்டிடேட் பிஜேபி கேண்டிடேட் இருப்பார். ஓகே. இன்னும் ஜெயிப்பார். அந்த அதர்ஸ் 8.67 இல்லை சார், 8.67 அதர்ஸ். தேமுதிக இருக்காங்க. அது திரும்பவும் அஇஅதிமுக கூட்டணி தான் போகும் இல்லையா? ஸோ கம்ஃபர்டபுளி வந்து ஏஐடிஎம்கே அங்கே வந்து தே ஆர் லீடிங் த ரேஸ் ஆஸ் ஆஃப் நவ். ஸோ அடுத்த தொகுதி மோஸ்ட் ப்ராபபிலி பிஜேபி தான் கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. எஸ் சார். ஸோ அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய மோஸ்ட்லி தொகுதி சாத்தூர்ல வந்து பிஜேபி தான் கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ சாத்தூர் பொறுத்தளவுக்கு பிஜேபி கண்டஸ்டன் இருப்பாங்க. பட் இருந்தாலும் ஏஐடிஎம்கே தான் அங்கே வின்னிங் ஆக்சுவலி கம்ஃபர்டபுளி. அடுத்து பார்க்கக்கூடிய தொகுதி சிவகாசி டிஎம்கே அலைன்ஸ் 30.84, ஏஐடிஎம்கே அலைன்ஸ் 38.17, டிவிகே 16.84, என்டிகே 8.95 அண்ட் அதர்ஸ் வந்து 5.2. இந்த கான்ஸ்டிடுவன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேடி ராஜேந்திர பாலாஜி வந்து ஐ பண்ணக்கூடிய கான்ஸ்டிடுவன்சி. ஸோ அவர் போட்டியிட்டாருனாக்க தக்க வைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதே மாதிரி அண்ணாமலைக்கு நல்ல பாப்புலாரிட்டி இருக்கும். அண்ணாமலை வந்து கேம்பெயின் பண்ணார்னா, ஏன்னா வந்து இந்த பட்டாசு தொழிற்சாலர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவர் வந்து ஒரு குரல் எழுப்பினார். அவரோட எண் மக்கள் யாத்திரை வந்து இங்க வந்து நல்ல ட்ராக்ஷன் வரவேற்பு இருந்தது. அதனால பர்ஃபெக்டா காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகும் அங்கே ஈஸிலி. ஏஐடிஎம்கே அங்கே வந்து அப்புறம் இருக்காங்க. ஸோ அடுத்த தொகுதி நம்ம போயிடலாம். விருதுநகர் தொகுதி டிஎம்கே அலைன்ஸ் 39.56, ஏஐடிஎம்கே அலைன்ஸ் 39.41, டிவிகே 18.35, என்டிகே 2.33, அதர்ஸ் 0.35 தான். அதாவது எனக்கு தெரிஞ்ச இருக்கும் தேமுதிகவோட வாக்காளர்கள் எல்லாம் வந்து அதிமுக ஓட்டு போடுறதுக்கு தயாரா இருக்காங்க. இதை வந்து பிரேமலதா மேடம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் கூட்டணிக்குள்ள வந்தாங்கன்னா இங்க அவங்களுக்கே சீட் கொடுக்கலாம், தேமுதிகக்கே கொடுக்கலாம். பட் என்னுடைய இது வந்து என்னன்னா விருதுநகர் இன்னைக்கு நான் ட்வீட் பண்ணியிருந்தேன். விருதுநகர் பாண்டுரங்கன் இருக்காரு பிஜேபி ஜெயிக்க முடியாது. விருதுநகர்ல பிஜேபிக்கு ஸ்ட்ரக்சர் கிடையாது. நானும் பார்க்குறேன் பாண்டுரங்கன் யாருன்னு எனக்கு தெரியாது. இப்போ நான் ப்ரொஃபசர் சீனிவாசன் நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவரை பார்த்துருக்கேன், அவ்வளோதான். பட் என்ன டிபேட் பாண்டுரங்கன் வந்து அங்கே ஃபெமிலியரான ஃபேஸு. பட் வந்து சிம்பிள் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா ஒன்று ரெட்டையில் நிற்கணும், அது என்னதான் பாசிபிலிட்டி இருக்கு. அப்படி இல்லைன்னா தேமுதிக வாய்ப்பு இருக்கும். பிஜேபி ஆக்சுவலா விருதுநகர் இருக்க கூடாது. ஓகே சார். பட் அங்க ரொம்ப க்ளோஸா இருக்கு ஜேவிசி சார். நீங்க பாத்தீங்களா? க்ளோஸா இருக்கிறதுலாம் சொன்னேன். தேமுதிக உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா பெர்செப்ஷன் சேஞ்ச் ஆகும். ஓகே, இங்க டிடிவி உள்ள வந்தா கூட பெர்செப்ஷன் வைஸ் சேஞ்ச் ஆகும். ஓட்ஸோட மாறாது, பட் பெர்செப்ஷன் வைஸ் மாறும். ஓகே, அப்ப அந்த அதர்ஸ்ல இருக்க ஃபேக்டர் எதுவும் இல்லையா? கம்மியா அவங்க எல்லாம் தேமுதிக வந்து ஓட் பண்றாங்க. அங்க நான் இந்த மாவட்டத்திலேயே நான் பார்த்தது என்னன்னா, விஜய பிரபாகரன் இந்த மாவட்டத்துல ஏதாவது ஒரு தொகுதியில கண்டெஸ்ட் பண்ணுங்கிறது தேமுதிக சொல்றாங்க. ஏன்னா அவர் நின்று ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. 2024 எலெக்ஷன்ல விருதுநகர்லயும் கள்ளக்குறிச்சியில மட்டும்தான் அதிமுக கேண்டிடேட்ஸ் வந்து லீடிங்ல இருந்தாங்க தேமுதிக. ஏன்னா இவர் இருந்தாருன்னா அவருக்கும் நல்லது, தேமுதிகவுக்கும் நல்லது, கூட்டணிக்கும் நல்லது. இட்ஸ் a win-win for everybody. ரைட். ஆல்ரைட் சார். ஸோ அடுத்த தொகுதி அருப்புக்கோட்டை டிஎம்கே அலைன்ஸ் 41%, ஏஐடிஎம்கே அலைன்ஸ் 30.11, டிவிகே 20.38, என்டிகே 4.89, அதர்ஸ் 3.62. இங்க எனக்கு என்னமோ அதிமுகவோட ஓட்டு தான் தமிழக வெற்றி கழகம் வாங்குற மாதிரி எனக்கு தோணுதுங்க. அது வந்து திரும்பி போகலாம். ஆன்டி இன்கம்பன்சி கேகேஎஸ்ஆர் ராமச்சந்திரன் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் அவர் ஜெயிச்சிடுவார். அதாவது கேகேஎஸ்ஆர் ராமச்சந்திரன்லாம் தோப்பாங்கன்னு சொல்லுவாங்களே தவிர அவர் எப்படியாவது ஜெயிச்சிடுவார். he knows how to win. பட் ஆஸ் ஆஃப் நவ் டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா we are giving 41%. டிஎம்கே தான் வரும். ஓகே, நோ டவுட் இல்லையா? ஸோ ராஜபாளையம் டிஎம்கே அலைன்ஸ் 26.36, ஏஐடிஎம்கே 41.12, டிவிகே 15.71, என்டிகே 6%, அதர்ஸ் வந்து 10% இருக்காங்க. ஹரிஷ் சார், இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது கேடிஆர் வந்து இந்த தொகுதி ஐ பண்றாரு. கேடிஆர் ராஜேந்திர பாலாஜி. சிவகாசி இல்லைனாக்கா ராஜபாளையம். ஓகே, அவருக்கு சிவகாசி will be better than ராஜபாளையம். ஏன்னா சிவகாசியில காங்கிரஸ் கேண்டிடேட் இருப்பாங்க. ஓகே, அதனால சிவகாசியில தான் அவருக்கு சான்சஸ் ஜாஸ்தி. ராஜபாளையத்தில் வந்து நான் வந்து கௌதமி இல்லை கௌதமி நிற்கிறத விட இவங்க என்ன கோபால் சாமின்ட்டு ஓகே 2011 ஜெயிச்சவர் அதிமுகல. பட் நவ் இஸ் இன் பிஜேபி. ஓகே, அவர் நின்னாருன்னா நல்ல சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அவர் ரெட்டையில கூட நிற்கலாம். பட் இஸ் பிஜேபி இல்லை.
கரால்ல இப்போ அதுதான் நான் பேசியிருக்கேன் நான் சில விஷயத்தலாம். இதுலலாம் வந்து பீகார்லாம் பிஜேபியிலேருந்து கேண்டிடேட் சிவசேனாக்கு லோன் கொடுத்தாங்க. மகாராஷ்டிராவில் வந்து சிவசேனாலேருந்து பிஜேபிக்கு லோன் கொடுத்தாங்க கேண்டிடேட்டை. ஸோ அது மாதிரி கொடுக்கலாம், கொடுக்கறதுல ஒன்றும் தப்பு கிடையாதுன்னு தான் நான் ராஜபாளையத்தில் தாமரைக்கு பதிலாக ரெட்டலை ரெட்டையிலன்னா தான் நல்ல வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம சாத்தூர்ல கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி. ஓகே, ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ரெண்டு தொகுதி கொடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா எனக்கு doubt. அதுதான் நானும் யோசிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போதைக்கு கம்ஃபர்டபுளாக வந்து அங்கே இருக்காரு ஏஐடிஎம்கே. ரைட். ஸ்ரீவில்லிபுத்தூர் டிஎம்கே அலைன்ஸ் 28.42, ஏஐடிஎம்கே அலைன்ஸ் 39.34, டிவிகே 17.28, என்டிகே 7.42, அதர்ஸும் 7.42. ஸ்ரீவில்லிபுத்தூர் என்னைக்குமே நான் படிச்ச தொகுதி. ஓகே, ஸ்ரீவில்லிபுத்தூர் என்னைக்குமே தாமரைக்கணியோட தொகுதி. தாமரை காலத்துலேருந்து ரெட்டையில தாண்டி அங்கே போகாது கை. ஆனாலும் என்ன சொல்ல வரேன்னா, இங்க வந்து தேமுதிக ஆட் ஆனாங்கன்னா ஒரு பெரிய வேல்யூ அடிஷன். ஒரு நாடார் நல்ல கேண்டிடேட் இருந்தாங்கன்னா நல்ல இங்க தொகுதியில் நிற்கிற சொல்றேன். ஒரு நாடார் ஃபேஸ் இருந்தாங்கன்னா அதுவும் ஒரு வேல்யூ அடிஷன். முக்குளத்தூர் ரோட் ஆல்ரெடி வரும். கிருஷ்ணசாமி வந்தாருன்னா இந்த 7 ஒரு 4% கிருஷ்ணசாமியோட ஓட்டா இருக்கும் கண்டிப்பா. ஓகே, அந்த இது அழகர் மலை போற இடத்துல அங்க காட்டழகர் ஒரு கோயில் இருக்கும். அந்த காட்டழகர் கோயில் போற வழியில உங்களுக்கு வந்து அந்த அந்த குளம் இருக்கும். குளத்தை தாண்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லா தேவேந்திர குல கிளஸ்டர்ஸ் இருக்கு. அந்த கிளஸ்டர்ஸ் எல்லாம் ஃபுல்லா வந்து கிருஷ்ணசாமிக்கு தான் சப்போர்ட் ஜாஸ்தி. ஓகே, ஸோ கம்ஃபர்டபுளி இட் இஸ் ஃபார் ஏடிஎம்கே. அண்ட் அடுத்து வந்து திருச்சுள்ளி டிஎம்கே அலைன்ஸ் 50.19, ஏஐடிஎம்கே 27.62, டிவிகே 9.93, என்டிகே 6.35, அதர்ஸ் 5.92. ஓகே, சைலண்ட் பெர்ஃபார்மர், ஃபினான்ஸ் மினிஸ்டர். சும்மா நம்ம வந்து டிஎம்கே வந்து குற்றம் சொல்றதுக்காக எல்லாரையும் குற்றம் சொல்ல மாட்டேன் நான். தங்கத்தமிழ் செல்வன்லாம் இஸ் அப்சல்யூட் பெர்ஃபார்மர். அவர்கிட்ட கொடுத்த ரிசோர்ஸை வச்சுட்டு பேசாம ஒன்னும் பேசலாம் மாட்டேன். ரொம்ப தங்கம் தென்னரசு. தங்கம் தென்னரசு நான் தப்பா சொல்லிட்டு தங்கம் தென்னரசுல பர்ஃபார்மர். அவரோட தங்கச்சி அங்கிருந்து கத்துக்கணும். அக்காவ தங்கச்சியோ தெரியாது. ஓகே, அவங்க அப்பா பெரியாது. தங்கபாண்டியன் was a very big leader. பொதுவா அரசியல்ல சொல்லுவாங்க இல்லையா, கண்ணுக்கு தெரிகின்ற தூரத்தில் எதிரிகளே இல்லைன்னு. அது இந்த கான்ஸ்டிட்யூன்சிக்கு திமுகவுக்கு ஏன்னா அவர் பண்ணிருக்காருங்க. ஆமா, அவர்கிட்ட மக்கள் கிட்ட வந்து அவருக்கு வந்து செல்வாக்கு அதிகம். நம்ம வந்து சும்மா வந்து வாங்குறாங்க திமுகங்கிறதுக்காக சொல்றது இல்ல. திமுகவிலையும் பர்ஃபார்மர்ஸ் இருக்காங்க. அது KN நேரு. அதனாலதான் MRK பன்னீர்செல்வம் மேல எனக்கு டவுட். அவர் தோக்குறாங்கிறது வந்து டவுட். KN நேரு இவர் எல்லாம் தங்க தமிழ் செல்வம்லாம் சாரி தங்கத்தரசெல்லாம் அடிச்சிக்க முடியாது. அண்ட் as a finance minister also he has delivered தான் சொல்லுவேன். இவ்வளோ பிரச்சனை இருந்தும் 1000 ரூபாய் அவர் கொடுக்கறது முடிஞ்சது அவரால். அதுவும் அவர் வந்து டெய்லி பிரஸ் ஸ்டேட்மெண்ட்லாம் ஒன்று கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. எஸ் சார். ஸோ இந்த மாவட்டம் இதோட கம்ப்ளீட் ஆகுது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மாவட்டம். ஸோ இந்த மாவட்டத்தை பெரிய லெசன் பார்த்தீங்கன்னா சாத்தூர் பிஜேபி நான் சொல்றேன். யா சார், யா. சிவகாசி அதிமுக, விருதுநகர் கண்டி அதிமுக, விருதுநகர் கண்டி டிஎம்டிகே, அருப்புக்கோட்டை கன்ஃபர்ம்டு டிஎம்கே, ராஜபாளையம் ஏடிஎம்கே, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஏடிஎம்கே, திருச்சுள்ளி டிஎம்கே. ரைட். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி ராமநாதபுரம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மாவட்டம் ராமநாதபுரம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் மொத்தம் 4 தொகுதிகள் இருக்கு. பரமக்குடி, திருவாடனை, ராமநாதபுரம், முதுகுளத்தூர். எஸ், பரமக்குடியில் வந்து டிஎம்கே அலைன்ஸ் 42.99, ஏஐடிஎம்கே அலைன்ஸ் 39.76, டிவிகே 9.18, என்டிகே 7.59, அதர்ஸ் வந்து 0.48 தான். ஸோ இட்ஸ் ஆல்ரெடி டிசைடட். அங்கே அதர்ஸில் ஒன்றும் கிடையாது சார். அங்கே பொறுத்தளவு கம்ஃபர்டபுளாக டிஎம்கே வந்து திமுகவுக்கு தான் எட்ஜ் இருக்கிற மாதிரி பார்க்குறேன். ஓகே, 3% தான். ஓகே, பரமக்குடியில் வந்து அதிமுக ஃபைட் பண்ணலாம். பட் ராமநாதபுரம் மாவட்டமும் தேனி மாவட்டத்தை பற்றி பேசலாம்ல. ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் காரணம் முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம். அதிமுக ஐசியூல சேர்த்து விட்டார் ராமநாதபுரத்தில். ராமநாதபுரத்தில் வந்து ஒரு மணிகண்டன் மாதிரியான ஹெவி வெயிட்ஸ் இருக்காங்க. ஏன் அது வந்து அவங்க சமையல் இந்த மாவட்டத்தை மட்டும் நான் மணிகண்டன் இருக்காரு, களத்தில் இல்ல. மீண்டும் மீண்டும் தோல்வி இல்ல. உங்களுக்கு தோக்கிற கட்சி ஒரு ஸ்டாம்ப் அடிச்சிட்டாங்க. அதுதான் பிரச்சனை. ரைட். ஸோ அடுத்த தொகுதி வந்து திருவாரூரில் டிஎம்கே அலைன்ஸ் வந்து 36.18, ஏஐடிஎம்கே அலைன்ஸ் 35.02, தமிழக வெற்றி கழகம் 11.22, என்டிகே 6.85, அதர்ஸ் 10.73. ஸோ அன்டிசைடடாக தான் இருக்கும். அன்டிசைடட் தான். எஸ். இங்கே மறுபடியும் கருணாஸ் கண்டஸ்ட் பண்ணார் அப்படின்னா இட் இஸ் an ஏடிஎம்கே. கருணாஸ்க்குலாம் கொடுக்க மாட்டாங்க சீட்டு. அவரை தான் கேட்டுட்டு இருக்காரு. கருணாஸ் கேட்பாரு, கொடுக்க மாட்டாங்க. கருணாஸ் கொடுத்தா அந்த சீட் வந்து எழுதி வச்சுக்கலாம் ஏடிஎம்கே.
ஏடிஎம்கே தாவேக கூட போடுவாங்க. அவருடைய க்ளோஸா ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து என் டிரைவர் கிட்ட சொல்லிருக்காரு, என்ன நான் தங்குற ஒரே இடத்துல அவரும் வந்து ஸ்டே பண்ணுவாரு வருவாரு, இவர் ரெண்டாருனா நானே ஓட்டு போட மாட்டேங்க. போச்சு, இதை பார்த்தாருன்னா பொழப்பு போயிடும். ஸோ அடுத்து ராமநாதபுரம் தொகுதி டிஎம்கே அலைன்ஸ் 42.94, ஏஐஏடிஎம்கே அலைன்ஸ் 33.29, டிவிகே 11.23, என்டிகே 6.37, அதர்ஸ் 6.17. ஸோ அங்கே கிளியராக டிஎம்கே அப்பான்னு இருக்காங்க. ஒரே ஒரு மெசேஜ் மட்டும்தான், தயவு செய்து ராமநாதபுரத்தை பிஜேபி கிட்ட கொடுத்துறாரு. அதிமுகனா ஒன்றும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ராமேஸ்வரம் கோயில் இருக்குங்கிறதுக்காக ராமநாதபுரத்தை மோடியை கோத்து விட பார்த்தாங்க. எவ்வளவு, அதாவது ரியாலிட்டில இருந்து ரொம்ப தூரத்தில் இருப்பாங்க சில பிஜேபி போட்டோஸ்லாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, அதுக்கு பதில் அடுத்த தொகுதி இருக்கு பார்த்தீங்களா, அந்த தொகுதியில் வந்து பிஜேபிக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, இங்க ராமநாதபுரத்தை நீங்க வந்து என்ன நினைச்சிடறாங்க, வாரணாசி வந்து கோவில்கள் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம்ன்றதுனால அங்க வந்து மோடிக்கு போட்ட மாதிரி ராமேஸ்வரத்துக்கு கண்ணன் விட்டு போட்டுருவாங்க. அப்படி கிடையாது. டெமோகிராஃபி மாறும். திருவண்ணாமலையில ஏவா வேலு கடந்து பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. திருப்பரங்குன்ற விஷயத்திலேயே யாருமே வரலையே சார் அந்த கோயிலுக்கு. அதுதான் சொல்றேன். திருப்பரங்குன்றத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா ஹோல்டு சரியா? அப்போ நீங்க அந்த டெமோகிராஃபியை புரிஞ்சுக்காம கோயிலுக்கு போறவங்க பாஜக ஓட்டு போட்டுருவோம் இப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கு பாருங்க. இதுவே மேல தப்பு. அப்போ எவ்வளவு அண்டர்ஸ்டுட் தமிழ்நாடுன்னு ஆக்சுவலா உண்மையை சொல்லணும்னா என்னன்னா, நயினாருக்கு வந்து யாரோ சொல்லியிருக்காங்க 2019 நீங்க ராமநாதபுரத்துல போயிடுங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு, இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, இவர் என்ன பிளான் பண்ணிருக்காருன்னா, ராமநாதபுரத்தை ஒரு பெரிய இடம்லாம் வாங்கி அங்கே வந்து நல்லா கட்டி ஏதாவது பிஜேபி நேஷனல் லீடர்ஸ்லாம் வரும்போது இவர் எம்பி ஆயிட்டார்னா அங்கே வந்து ஃபெசிலிட்டிஸ்லாம் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நிறைய பேர் ராமேஸ்வரத்துக்கு வராங்க நார்த் இந்தியன்ஸ்லாம் அப்படின்னு நினச்சிருந்தார். தொகுதிக்குள்ளே போய் 5வது நாள் அவர் தெரிஞ்சுட்டு, ஒரு பப்பும் இங்கே வேகாத அடப்பாவிகளா என்ன கோத்து விட்டீங்களா இந்த தொகுதியில். ஸோ கம்ஃபர்டபுளாக ராமநாதபுரத்தில் வந்து இட்ஸ் டிஎம்கே. அண்ட் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி வந்து முதுகுளத்தூரில் டிஎம்கே அலைன்ஸ் 35.12, ஏடிஎம்கே அலைன்ஸ் 38.79, டிவிகே 10.61, என்டிகே 3.81, லெவல் அதர்ஸ் வந்து 11% இருக்காங்க. யாரு அன்டிசைடடாக இருக்காங்க. டிடிவிக்கும் இருக்காங்க. முதுகுளத்தூர் வந்து ஒன்லி கான்ஸ்டிடியூன்சி இன் 2019 லோக்சபா எலெக்ஷன் வேர் பிஜேபி லெட், நாட் செகண்ட், லெட் நயினார் எம்பியா நிற்கும்போது. ஸோ முதுகுளத்தூர்ல வேணா உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு பாரதிய ஜனதா கட்சி. முதுகுளத்தூர்ல நான் இன்னொன்று பார்த்ததுன்னா, டிஎம்கேக்கு போன ஏடிஎம்கேவோட ரிட்டர்ன் ஆகிறாங்க ஏடிஎம்கேக்கு. ஸோ அது ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டா இருக்கு. பட் இங்க பிஜேபிக்கும் ஸ்ட்ரென்த் இருக்கு. ஆமா, இங்க பிஜேபிக்கும் ஸ்ட்ரென்த் இருக்கு. நல்ல க்ரோ ஆயிருக்காங்க. ராமநாதபுரத்தை விட கம்பேர் பண்ணும்போது முதுகுளத்தூர்ல வந்து நல்ல க்ரோ ஆயிருக்கு, நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கூட இருக்கு, லோக்கல் லெவல் லீடர்ஸ் இருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணணும்னா, இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் லோக்கல் பாடி எலெக்ஷன் வரும், அதுதான் உங்களுக்கு பிஜேபிக்கு முக்கியம். முதுகுளத்தூர் இருக்கலாம் கண்டிப்பா. ராமநாதபுரத்துல ஒரே ஒரு தொகுதி தான் தக்க வைக்குது. எஸ். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம். தூத்துக்குடி மாவட்டத்தில் மொத்தம் 7 தொகுதிகள் இருக்கு. கிஷோர் சார் சொல்லுங்க. 7 தொகுதிகள்: விளாத்திக்குளம், தூத்துக்குடி, திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், ஒட்டப்பிடாரம், கோவில்பட்டி. விளாத்திக்குளம் டிஎம்கே அலைன்ஸ் 42.11%, ஏஐஏடிஎம்கே அலைன்ஸ் 32.75%, டிவிகே 14.90%, என்டிகே 4.97, அதர்ஸ் வந்து 5.27. ஜேவிசி சார் சொல்லுங்க. இது வந்து தெலுங்கு ஸ்பீக்கிங் பீப்புள் நிறைய இருக்காங்க இங்க. சரி, கூட தேமுதிக ஒன்றும் பெரிய பாப்புலாரிட்டி கிடையாது. ஓகே, தேமுதிக வந்தா கூட விளாத்திக்குளத்தை ஒன்றும் பண்ண முடியாது. சில பிஜேபி லீடர்ஸ்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க, நான் வந்து நாயுடு, நான் ரெட்டி, அதெல்லாம் நான் ஜெயிப்பேன்னு. சாரி பிரதர், வாய்ப்பில்லை ராஜா. தூத்துக்குடி தொகுதி அடுத்து டிஎம்கே அலைன்ஸ் 37.48, ஏஐஏடிஎம்கே அலைன்ஸ் 22.68, டிவிகே 20.78, என்டிகே 14.20, அதர்ஸ் 4.86. சார் சர்ப்ரைசிங்லி என்னோட ட்ராக்கர்லையும் சேம் ஃபிகர்ஸ், பட் ஸ்லைட்டா ஒரு 4% டிஎம்கேக்கு அதிகமாகவும் 10%ல நாம் தமிழரும் என்னோட ட்ராக்கர்ல வந்து ரீசெண்டாக நான் எடுத்த ட்ராக்கர்ல தூத்துக்குள்ள சேம் 40% இவங்க 2 பேரும் ஏடிஎம்கே அண்ட் தமிழக வெற்றி கழகம் 2மே 20. ஸோ விச் மீன்ஸ் கிறிஸ்டியன் நாடார் ஓட்டு பெருசாக ஒன்று மூவ் ஆகலன்னு அர்த்தம். இட்ஸ் 6 to DMK. நீங்க ஆனா கேம்பெயின் மட்டும் எல்லாரும் நிறைய என்ன சொல்றாங்க, கேம்பெயின் மட்டும் போகுது கிறிஸ்டியன்ஸ் சைடுல.
ஒவ்வொரு சர்ச்லேயும் வந்துட்டு விஜய்க்கு ஓட் பண்ணுங்க, விஜய்க்கு ஓட் இல்லை அது பண்ணுங்க கேம்பெயின் ரைட்டு. மட்டும் போகும். ஆனால் இங்கே இன்னொன்று பார்க்க வேண்டியது என்னென்னா கிறிஸ்டின் ஓட்டர்ஸ் பார்த்தீங்கன்னாக்க ப்ரிடாமினெட்லி நீ கரூர்லேருந்து ஆரம்பிச்சு இன்ஃபேக்ட் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க கிறிஸ்டின் ஓட்டர்ஸ் மத்தியில் நாடார் கிறிஸ்டின்ஸ் அப்படின்றது தனியாக வச்சுருங்க. இந்த அதர் தான் நாடார் கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க இல்லையா, முக்கியமாக தலித் கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க. அதில் வந்து ஒரு பெரிய அட்ராக்ஷன் விஜய்க்கு இருக்கு. தே கான்ஸ்டியூட் 65% ஆஃப் கிறிஸ்டின்ஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்க. அப்போ அந்த அட்ராக்ஷன் விஜய்க்கு அதிகமாக இருக்குது. அப்போ நாடார் கிறிஸ்டின் கன்சாலிடேட் ஆகிறது திமுக கன்சாலிடேட் ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. அவரு நீங்க ஜோசப் விஜய், ஆதவ் அர்ஜுனா, ஃபெலிக்ஸ், ஜான் ஆரோக்கியசாமி சர்ச்சுக்கு போறது, இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு கிறிஸ்டியன் மேக் ஓவர் இமேஜ் வந்ததுன்னா அது ஒரு பார்ட்டிக்கு நல்லதில்லை. அது தெரியாமையே போய் மாட்டின்னு இருக்காரு விஜய். அது வந்து கோயின்சிடன்ஸ் கிடையாது. இது வந்து நடந்துருது. அது வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன். ஏன்னா ஸ்டாலின் வந்து ஓப்பனா சொல்றாரு, நாங்க தான் உங்க கூட இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இவர் வந்து பிரைஸ் லார்ட்னு சொல்கிறாரு. சரியா? இப்போ என்னன்னா எனக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இஃப் ஐ லுக் அட் விஜய், ஐ வில் லுக் அட் ஹிம் ஆஸ் அ கேண்டிடேட். எனக்கு அவர் ஜோசப் விஜயா இருந்தாலும் சரி, அவர் விஜய் முகமது விஜயா இருந்தாலும் சரி, இல்லை விஜய் சுவாமிநாதனாக இருந்தாலும் சரி, எனக்கு அது இட் டசன்ட் மேக் எனி டிஃப்ரென்ஸ் டு மீ. என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் ஆஸ் அ பர்சனாலிட்டியாக தான் நான் பார்ப்பேனே தவிர அவர் வந்து எந்த ஃபெய்த், கிறிஸ்டினா முஸ்லீமா இந்துவான்றது நான் பார்க்க மாட்டேன். பட் இதை வந்து என்னன்னா ஒரு கம்யூனிட்டி சென்ட்ரிக்காக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இங்கே வந்து அதிகமாக வரும்பொழுது அப்போது வந்து என்னன்னா உங்களுக்கு போலரைசேஷன் ரெண்டு பக்கமும் நடக்கும். பட் எனிவேஸ் டிஎம்கே அலைன்ஸ் வந்து அங்கே லீடிங்கில் இருக்காங்க. ஸோ அங்கே என்னன்னா வந்து சுவாரஸ்யமாக பார்க்கக்கூடிய விஷயம் வந்து நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் ஆல்மோஸ்ட் இருக்காங்க. கீதா ஜீவன்கிற ஒரு லீடர் அங்கே இருக்காருல்ல, ஓகே. அந்த அவங்க வந்து அதுவும் ப்ளஸ் கனிமொழியினுடைய மேஜிக் ஆகும். அவங்க டெலிவர் பண்ணாங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஃபேர்ல நிறைய கண்டக்ட் பண்ணிருக்காங்க. ஷோர். ஓகே. இன்ஃபேக்ட் தி சர்ப்ரைஸ் ஃபேக்டர் that I'm getting to understand, இது ஒரு ரூமரா தான் போயிட்டு இருக்கு, பட் it could be true, is that கனிமொழி is planning to enter the fray திருச்செந்தூர். பட் அனிதா ராதாகிருஷ்ணன் விட்டு கொடுப்பாரா அப்படின்றது எனக்கு தெரியல. $1 கொஸ்டின். ரைட். ஸோ அடுத்த தொகுதி வந்து திருச்செந்தூர் தொகுதி. திருச்செந்தூர் தொகுதியில் வந்து டிஎம்கே 36.63, ஏஐஏடிஎம்கே 42.12, டிவிகே 13.21, என்டிகே 6.17, அதர்ஸ் வந்து 1.87. நான் அக்ரி பண்ண மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் மாதிரி தான் நான் எதுவும் சொல்லுவேன். நான் அனிதா ராதாகிருஷ்ணன்ங்கிற ஒரு தனிப்பட்ட நபர், நாடார்ஸ் வந்து கன்சாலிடேட் பண்ணக்கூடியவர். அம்மா காலத்திலேயே அம்மா இருக்கும் பொழுதே கட்சியை விட்டு வெளில போய் நின்று ஜெயிச்சவர். ஸோ அனிதா ராதாகிருஷ்ணனை தோக்கடிக்கிற அளவுக்கு எந்த தலைவர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. கேண்டிடேட் இல்லை, பட் ஆன்டி இன்கம்பன்சி மட்டும் இருக்கு. ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். ஆன்டி இன்கம்பன்சி என்ன பண்ணணும் அவர் தெரியும். அவர் ஜெயிச்சிருவாருங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் ஜெயிச்சிருவாருங்க. இந்த ஒரு தொகுதி எடுத்துருங்க. இது நடந்தா நல்லா இருக்கும். நடக்குமாலாம் டவுட். ரைட். அடுத்த தொகுதி வந்து ஸ்ரீவைகுண்டம். டிஎம்கே அலைன்ஸ் 41.24, ஏஐடிஎம்கே அலைன்ஸ் 40.24, டிவிகே 11.53, என்டிகே 6.25, அதர்ஸ் 0.74. ஸ்ரீவைகுண்டம்லையும் உங்களுக்கு வந்து நல்ல க்ளோஸ் ஃபைட்டாக தான் இருக்கும். க்ளோஸ் ஃபைட்டாக இருந்து ஏடிஎம்கேக்கு வாய்ப்பு அதிகம்னு நான் நினைக்கிறேன். ஓகே. பிஜேபி கூட நிற்கலாம் இங்கே, ஆனால் கேண்டிடேட் இருக்காங்களான்னு தெரியாது. நாம டிஎம்கேக்கு தரோம், பட் ஸ்லைட் எட்ஜோட. பட் ஸ்ரீவைகுண்டம்லாம் கொஞ்சம் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குங்க. ஓகே. ஆன்டி இன்கம்பன்சி இருக்கக்கூடிய இடம். ஓகே. ஸோ ஃப்ளிப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கேட் ஆன் த வால் மாதிரி தான் இல்லையா? பட் ஆஸ் ஆஃப் நோ டிஎம்கே வந்து ஒரு 1% இருக்காங்க. அடுத்து இதெல்லாம் டைட் ரேஸில் வந்துடும் இல்லையா? ஆமாம், டஃப் ஃபைட்டில். அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி ஒட்டப்பிடாரம். டிஎம்கே அலைன்ஸ் 27.43, ஏஐடிஎம்கே அலைன்ஸ் 30.47, தமிழக வெற்றி கழகம் ஆல்மோஸ்ட் 25.96%, என்டிகே 8.39, அதர்ஸ் வந்து 7.75. இந்த அப்போ தேவேந்திர குல வேளாளர் ரோட்டு வந்து டிவிகேக்கும் போகுது. அப்போ கிருஷ்ணசாமி போய் சேர்ந்து வராங்க. அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஆனால் கிருஷ்ணசாமி நின்னார்னா மற்ற எந்த ஓட்டுமே விழாதே. ஒட்டப்பிடாரம் மற்ற எல்லா ஓட்டுமே விழாது. இன்ஃபேக்ட் மற்ற எல்லா ஓட்டுமே போயிடுமே. ஆமாம், டிவிகே விட்டு மாவட்டம் பூரா போயிடும். அவர் அதிமுக இருந்தாருன்னா வேற விஷயம். அவர் தாவேக்காக போயிருந்தாருன்னா கஷ்டமாயிடும். ஸோ இங்கே பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா வந்து அந்த 25.96 அப்படின்றது திரும்ப ஃப்ளிப் ஆகுமா சார்? வாய்ப்பு இருக்கா? டவுட்டுங்க. அந்த ஓட்டு அப்படியே தான் நிற்கும். அது ஓகே. விஜய் கிட்ட கேண்டிடேட் வேற யாரு? கிருஷ்ணசாமியே ப்ராபப்ளி உள்ளுக்குள்ள என்ன நடந்துருக்குன்னு தெரியாது, நமக்கு போனாலும் தெரியும். கிருஷ்ணசாமி இப்போ வந்து அவருடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் டிவிகே ஸ்டேட்மெண்ட்ஸ் மாதிரி தான் வந்துட்டு இருக்கு.
அது எப்படி அலைன்ஸ் ஃபார்ம் ஆக போகுதுங்கிறது போக தான் தெரியும். எஸ், அடுத்த தொகுதியாக கோவில்பட்டி டிஎம்கே அலைன்ஸ் 34.45, ஏஐடிஎம்கே அலைன்ஸ் 41.61, டிவிகே 20.81, என்டிகே 2.10, அதர்ஸ் 1.03. எஸ் டிஎம்கே ஸ்ட்ராங் மேன். ஓகே, டிஎம்கே ஸ்ட்ராங் மேன் போராடி டிடிவி எதிர்த்து நின்று ஜெயிச்சாரு. அங்க வந்து ஏடிஎம்கே ஏடிஎம்கே ஸ்ட்ராங் மேன் டிடிவி எதிர்த்து ஜெயிச்சாரு. ஆடட் டு தட் கடம்பூர் ராஜு, ஆடட் டு தட் கம்யூனிஸ்ட் நாங்க எடுத்தாப்ல. ஸோ கம்யூனிஸ்ட் 3rd பொசிஷனுக்கு தள்ளினாரு. ஸோ கடம்பூர் ராஜு கன்ஃபார்ம்டா இங்க ஜெயிப்பாருங்கிறது உறுதியா தெரியுது. அன்டிசைட் ஓட்டர்ஸும் கம்மி. ஸோ அது அந்த நான் இந்த தூத்துக்குடி சின்ன சம்மரைசேஷன் சொல்லுங்க சார், எப்படி நம்ம விளாத்திக்குளம் வந்து க்ளோஸ், இது டிஎம்கே கிளியர் கட்டா இருக்கு. தூத்துக்குடியில டிஎம்கே கிளியர் கட்டா இருக்கு. திருச்செந்தூர்ல ஐ எம் கிவிங் இட் டு டிஎம்கே. ஸ்ரீவைகுண்டம்ல எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம்கேக்கு ஒரு எட்ஜ் இருக்கும். ஒட்டப்பிடாரம்ல எப்படி வேணா போகலாம், இது வந்து அலையன்ஸை பொறுத்து இருக்கு. கோயில்பட்டியில ஏடிஎம்கே. ஸோ ஏடிஎம்கே 2ல சான்ஸ் இருக்கு. ஓகே, அது 3 கூட ஆக்கலாம். ரைட், ஆனா 1ஆவும் போகலாம். ரைட், டன். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மாவட்டம் வந்து தென்காசி மாவட்டம். தென்காசி மாவட்டத்தில் மொத்தம் 5 தொகுதிகள் இருக்கு. சங்கரன் கோவில், ஹரிஷ் நீங்க சொல்லுங்க. சங்கரன் கோவில், வாசுதேவநல்லூர், கடையநல்லூர், தென்காசி, ஆலங்குளம். சங்கரன் கோவிலில் பொறுத்தளவுக்கு டிஎம்கே அலைன்ஸ் 36.71, ஏஐடிஎம்கே அலைன்ஸ் 38.13, டிவிகே 14.35, என்டிகே 6.01, அதர்ஸ் வந்து 4.80. சொல்லுங்க ஜெய் சார். இது வந்து ஆக்சுவலா வந்து அதிமுகவோட ஃபோர்ட்ரஸ். ஓகே, எனக்கு தெரிஞ்சு வந்து கிருஷ்ணராயபுரமும் சங்கரன் கோயில் தான் உங்களுக்கு வந்து எப்போதுமே கை கொடுத்த தொகுதிகள். ஐ திங்க் 1996 கூட ஏடிஎம்கே ஜெயிச்ச தொகுதி நினைக்கிறேன் சங்கரன் கோயில். அங்க அந்த லேடி சிட்டிங் எம்எல்ஏ 2016 to 21ல அவங்க மேல இருந்த அதிருப்தி, கோவில் விஷயங்கள்ல சில விஷயங்கள்லாம் பண்ணதுனால ஏற்று போயிடுச்சு. இப்போ சங்கரன் கோயில் ரிசர்வ் கான்ஸ்டிடுவன்சி. இங்க வந்து உங்களுக்கு ஆனந்தன் ஐயாசாமி பிஜேபியில் இருக்கக்கூடியவர் அவர் ஒர்க் பண்றாரு. அவரோட பிரதர் வந்து எக்ஸ்எம்எல்ஏ ஏடிஎம்கே எம்எல்ஏ இன் வாசுதேவநல்லூர். ஸோ 2 கட்சியுமே அதிமுகவும் சரி பாஜகவும் சரி ஈக்குவலா ஃபைட் பண்ணக்கூடிய தொகுதி மாவட்டம் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம். அதனால அந்த சைடு இருக்கிற கூட்டணியை விட இந்த சைடு இருக்கிற கூட்டணி ஸ்ட்ராங்கர் கூட்டணி இந்த இடத்துல. அதே மாதிரி 1999லயே ஒரு 800 ஓட்ஸ் வித்தியாசத்துல தான் வந்து பிஜேபி கேண்டிடேட் வந்து தென்காசியில் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் தோத்து போனார். ஸோ அப்பே அந்த காலத்துல இருந்தே இன்ஃபேக்ட் நான் போகும்போது சொல்றாங்கன்னா இப்போ வளர்ந்துருக்கான்னு கேட்டேன். இல்லைங்க, எப்பவுமே வளர்ந்துருந்த கொஞ்சம் டார்மெண்டா இருந்தது. அண்ணாமலை வந்த அப்புறம் அந்த அப்படியே அந்த டார்மெண்ட் வந்து வெளில வந்தது. அவர் கம்ப்ளீட்டா கிரெடிட் வந்து என்னன்னா அவர் டார்மெண்டா இருந்ததை அப்படியே வெளில கொண்டு வந்து ஈஸியா டேப் பண்ணா வந்துரும். ஸோ சங்கரன் கோயில் ஐ வுட் சே இட் இஸ் ஃபேவரபிள் டு ஏடிஎம்கே அலையன்ஸ் அண்ட் பிஜேபி வாய்ப்புகள் இன்னும் அதிகமாகும். ஆனந்தன் ஐயாசாமி வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போகாம ஸ்டாப் பண்ணிட்டு இருக்காரு. கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணுறாரு. அது ஸ்டாப் பண்ணவும் அவருக்கு தெரியும். ஜான் பாண்டியன்லாம் அங்கே கொடுத்துடக்கூடாது, அங்கே கொண்டே வரக்கூடாது. மதுரை கீழே ஜான் பாண்டியனை கொண்டு வந்தீங்கன்னா நான் இப்பயே சொல்றேன், என்ன பண்ணாலும் சரி திமுக ஆட்சி வந்துடும். நோட் பண்ணிக்கோங்க. ஜான் பாண்டியனை சவுத்துல கொண்டு வந்தீங்கன்னா திமுக கன்ஃபார்ம்டா ஆட்சிக்கு வந்துடும். ஜான் பாண்டியன் எக்மோரோ நாகப்பட்டினத்தையும் நிற்க வச்சீங்கன்னா அதிமுக ஆட்சிக்கு வந்துடும். ரைட், அடுத்து பார்க்கக்கூடிய தொகுதி வந்து வாசுதேவநல்லூர். வாசுதேவநல்லூர் டிஎம்கே அலைன்ஸ் 37.04, ஏஐடிஎம்கே அலைன்ஸ் 38.32, டிவிகே 10.38, என்டிகே 7.33, அதர்ஸ் வந்து 6.92. அந்த அதர்ஸ் யாருங்க? அன்டிசைடடா தான் இருக்காங்க. அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. ஏன்னா இங்க வந்து லாஸ்ட் டைம் தோத்ததே கம்மி மார்ஜின்ல தான் ஏடிஎம்கே எம்எல்ஏ 2700 ஓட்ஸ் தான் தோத்தாரு. இந்த வாட்டி வந்து அந்த அதே இடத்துல வந்து ஏடிஎம்கே நிக்குது. ஆனா அன்டிசைடட் ஓட்டர்ஸ் வந்து எங்க மூவ் பண்ண போறாங்களோ அதை பொறுத்து இருக்கு. அங்க அன்டிசைடட் ஓட்டர்ஸ் வந்து தமிழக வெற்றி கழகம் எங்க யார்கிட்ட எடுக்கிறாங்க இந்த தொகுதியில ஓட்ட? டிஎம்கே கிட்ட இருந்து. ஸோ திரும்பி டிஎம்கே போக கூடாது. ஆமா. ஸோ நிறைய வேலைகள் இருக்கு. ஸோ அங்கே பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆஃப் நவ் ஏஐடிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்பரானில் இருக்காங்க கிஷோர். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற தொகுதி வந்து கடையநல்லூர். கடையநல்லூர் டிஎம்கே அலைன்ஸ் 25.91, ஏஐடிஎம்கே வந்து 41.15, தமிழக வெற்றி கழகம் 27.91%, 27.91, என்டிகே 3.98, அதர்ஸ் வந்து 1.05. இது வந்து பிஜேபியோட அடிஷன் வந்து இது ஃபினாமினலாக கொடுத்துருக்கு. நான் அதான் சொல்லுவேன், 2016ல தோற்று போன தொகுதி பாஜக வந்து 2021லயே ப்ரீ அண்ணாமலை பீரியடே உங்களுக்கு வந்து இட் வாஸ் ஏபிள் டு டில்ட் தி கான்ஸ்டிட்யூன்சி. போலரைசேஷன், கவுண்டர் போலரைசேஷன். நான் சர்ப்ரைஸ் என்னன்னா தாவேகா செகண்ட், எஸ் சார், டிஎம்கே தேர்ட், which means முஸ்லிம் ஓட் வந்து தாவேகா போகுது.
அது திரும்பி போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? போறதுக்கு வாய்ப்பு அதிகம். போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது விஜயோடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி இருக்கோ அப்படி அதை பொறுத்து தான் அமையும். போனா கூட எவ்வளோ போகலாம்? ஒரு 11 15% to 12% மூவ் 11 to 12 போனா கூட உங்களுக்கு இட் வில் பி ஃபேவரிங் AIDMK தான். ஏஐடிஎம்கே. Yes. அதுல 11 to 12 போறதுன்னா மொத்தமா திமுக போகாது கிஷோர், கொஞ்சம் நாம் தமிழர் கட்சிக்கும் போகும். Correct. ஓகே, ஸோ ஆஸ் ஆஃப் நோ ஏஐடிஎம்கே அலைன்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாக அங்கே லீடிங்கில் இருக்காங்க. ஸோ அடுத்து தென்காசி தொகுதியில் வந்து டிஎம்கே அலைன்ஸ் 40.09, ஏஐடிஎம்கே அலைன்ஸ் 42.59, டிவிகே 12.60, என்டிகே 4.33, அதர்ஸ் வந்து 0.39. தென்காசி இஸ் another அமேசிங் கான்ஸ்டிட்யூன்சி. இந்த வாட்டி வந்து கண்டிப்பா இது காங்கிரஸ் எம்எல்ஏ நினைக்கிறேன், சிட்டிங் எம்எல்ஏ. இந்த வாட்டி வந்து கண்டிப்பா ஏடிஎம்கே இல்ல பிஜேபி யாருனாலுமே ஜெயிக்கக்கூடிய தொகுதி. ஏன்னா தென்காசியில கேம்பெயினே வேற மாதிரி எடுத்துக்கணும். இப்போ ஆனந்தன் ஐயாசாமி அதை எடுத்துன்னு போவார், பட் ஏடிஎம்கே சைட்ல இருந்து பண்ணுவோம். மோஸ்ட் அஃபெக்டட் டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட்ஸ் இஸ் தென்காசி. என்ன அங்கேருந்து இங்கேருந்து லாரியா போகுது நைட்டு. லாரிஸ் அவ்வளவு லாரிஸ் போக கூடாது. உங்களுக்கு மணல் எல்லாமே அந்த கனிமம் அதெல்லாம் வந்து கேரளாக்கு போகுது. அண்ட் குற்றாலத்தை வந்து ஒண்ணுமே பண்ணவே இல்லை இந்த 5 வருஷத்துல. ஆனா கேரளால இருக்கக்கூடிய பாலருவி போனீங்கன்னா எவ்வளவு ஆர்கனைஸ்டா அங்க குளிக்கலான் இருக்கு. சீரியஸா சிக்கல் இல்லைங்க. நீங்க வந்து பஸ்ல ஆம்பளைங்க தனியா பொம்பளைங்க தனியா கொண்டு போய் அந்த இடத்துல 15 மினிட்ஸ் டைம் ஸ்லாட் கொடுத்து அங்க எதுவுமே நீங்க எடுத்துன்னு போக முடியாது, மொபைல் எதுவுமே எடுத்துன்னு போக முடியாது, எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணும். இங்க என்ன, இங்க மெயின் ஃபால்ஸ்லயும் 5 ஃபால்ஸ்லயும் குடிச்சிட்டு தானே குடிக்கிறாங்க. இதான் நடந்துட்டு இருக்கு. அங்க போய் பார்த்தா தெரியும் உங்களுக்கு இதுக்கும் அதுக்கும் டிஃபரன்ஸ். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் ஹைலைட் பண்ணும். குற்றாலம், இந்த லாரி மூமெண்ட்னால ஆக்சிடென்ட்ஸ், கனிம வளம் கடத்தல் செய்யப்படுகிறது, இது எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி கேம்பெயின் பண்ணா another thing, natural resources very high. ஆனந்த் ஐயாசாமி ஏர்போர்ட் கூட எடுத்து பார்க்குறாரு. ஏர்போர்ட் எனக்கு தெரிஞ்சு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். கன்னியாகுமரி has a better chance of having an airport than தென்காசி. பட் ஸ்டில் இதெல்லாம் வந்து ஏன் நான் வந்து தென்காசி சொன்னோடனே இது சொல்றேன் அப்படின்னா, ஆலங்குளத்துக்கு முன்னாடியே சொல்றேன், ஆலங்குளத்தோட இது தென்காசியோட பிரச்சனை. இப்ப நான் சொன்ன பிரச்சனைகள் எல்லாம் தென்காசியோட பிரச்சனை. ஜம்மு நதி திட்டம் கடப்பிலேயே கிடக்கு. அதை எடுத்து பேசுறதுக்கு ஆள் கிடையாது. காமராஜர் காலத்துல இருந்து இன்னி வரைக்கும் பிரச்சனையாவே இருக்கு. இதெல்லாத்தையும் ஒரு நரேட்டிவா எடுத்துன்னு போனா கண்டிப்பாக தென்காசியில ஒரு பிளிப் பண்ணலாம். தென்காசியவே ஸ்வீப் பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. நம்ம குற்றாலம் விஷயம் கூட கேள்வியாக கேட்டிருக்கோம். அதான் நான் சொல்ல நினைச்சேன். அதில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பொட்டன்ஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் பிளேஸாக யூஸ் பண்ணாங்களா கவர்மெண்ட் கேட்டதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 56% பேர் வந்து இல்லைன்னா சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பாருங்க, ஆர் ஃபார்மர்ஸ் ரிசீவிங் அடிக்குவேட் இரிகேஷன் ஃபெசிலிட்டி 75.25. இதான் ஜம்மு நதி. எவ்வளவு ஒரு சென்சிட்டிவ் மேட்டர் இது. இந்த மேட்டரை பத்தி நீங்க பேச 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 திமுகவுக்கு வலிக்கும். திமுகவோட எம்பி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கணும். இதெல்லாம் கேட்டா தான் உங்களுக்கு தென்காசி டிஸ்ட்ரிக்ட் ஸ்வீப் பண்ணலாம். மிஸ் பண்ணவே கூடாது. எஸ், ஸோ நம்ம அடுத்த தொகுதிக்கு நகரலாம். ஆலங்குளம் தொகுதி. டிஎம்கே அலைன்ஸ் 31.24, ஏஐடிஎம்கே அலைன்ஸ் 37.63, டிவிகே 13.68, என்டிகே 4.22, அதர்ஸ் வந்து 13.23. அந்த அதர்ஸ் மனோஜ் பாண்டியன் டிஎம்கேல சேர்றதுக்கு முன்னாடி எடுத்தது. ஓகே, இங்கே மனோஜ் பாண்டியனுக்கு அது 12% வருது அப்படின்னா அந்த 12% ஏடிஎம்கேக்கும் டிவிகேக்கும் ஷிஃப்ட் ஆகும். அது டிஎம்கேக்கு போகலை. ஏடிஎம்கே மனோஜ் பாண்டியன் ஏடிஎம்கேல சேரணும், இல்லைன்னா டிவிகேவோட போகணும் அப்படிங்கிறது தான் இந்த 12% சொல்கிறவங்களும் சொன்ன கருத்து. ஸோ அது ஏடிஎம்கேக்கும் டிவிகேக்கும் ஷிஃப்ட் ஆகும். அதாவது பிஹெச் பாண்டியனோட பையன் வந்து போய் உதயசூரியனில் சேர்றதுங்கிறது ஒரு அதிமுக தொண்டனுக்கு பிடிக்காது. கண்டிப்பா. இப்போ ஏன்னா இது வந்து என்னன்னா, முத்துசாமி போனார். முத்துசாமி பின்னாடி யாரும் வந்து பெருசா ஒன்றும் போகல மக்கள். அது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும். முத்துசாமி அவரோட பர்சனல் பாப்புலர் ஜெயிக்கிறாரு. அந்த அளவுக்கு மனோஜ் பாண்டியன் வந்து பெரிய ஆளும் கிடையாது. ஆனாலும் நீங்க ஷோரா இப்ப மனோஜ் பாண்டியன் போனா கூட உங்களுக்கு வந்து இது அதிமுக தான் ஜெயிக்குமா? ஏடிஎம்கே தான். பட் அதிமுக ஃபேஸ் இருக்கா? ஃபேஸ் இல்லை, பெருசா இல்லை. இது டிஎம்கேல எக்ஸ் மினிஸ்டர் அவங்க மறுபடியும் ஏடிஎம்கேக்கு ஷிஃப்ட் ஆகிற மாதிரி தகவல் இருக்கு. ஓகே ஓகே. ஸோ நம்ம தென்காசியோட தொகுதி ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஜேவிசி சார் ஒரு சின்ன ப்ரீஃப் கொடுங்க. அங்கே எப்படி இல்லவா நான் வந்து என்ன பார்க்குறேன்னா வந்து எப்படி 5-0 ஆக்கணுங்கிறது தான். ஏன்னா இப்போ என்டிஏ கவர்மெண்ட் வரணும், அதிமுக கவர்மெண்ட் வரணும் அப்படின்னா தென்காசி மாதிரியான மாவட்டங்கள்ல நீங்க 5க்கு 5 அடிக்கணும். ஒன்று கூட விடக்கூடாது.
கேண்டிடேட் செலெக்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஆனந்தன் ஐயாசாமி கண்டெஸ்ட் பண்ணணும். கடையநல்லூர்ல அண்ணாமலை கண்டெஸ்ட் பண்ணா கூட இட் பி பயங்கர பெனிஃபிட்ஸ். ஏன்னா அண்ணாமலையோட பாப்புலாரிட்டி வந்து சவுத்ல வந்து அமேசிங் பாப்புலாரிட்டி. முக்குளத்தோர் கம்யூனிட்டி இங்க ஒரு டிடிவி தேவையில்லை, ஓபிஎஸ் தேவையில்லை. அவர் வந்து கண்டெஸ்ட் பண்றேன்னு கடையநல்லூர் நின்னார் அப்படின்னா உங்களுக்கு முக்குளத்தோர் கம்யூனிட்டி ஃபுல்லா பேக் பண்ணும். கேஷ் நியூட்ரல் வேற அவருக்கு. அவர் என்ன கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஐ வுட் சே கடையநல்லூர் ஃபார் அண்ணாமலை இஃப் ஹி இஸ் கண்டெஸ்டிங். ரைட், நம்ம அடுத்த மாவட்டம் போயிடலாம் சார். திருநெல்வேலி மாவட்டம். திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 5 தொகுதிகள் இருக்கு. சொல்லுங்க கிஷோர் சார். திருநெல்வேலி, அம்பாசமுத்திரம், பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம். எஸ், திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா டிஎம்கேயோட அலைன்ஸ் வந்து 31.17%, ஏஐஏடிஎம்கே 50.23, தமிழக வெற்றி கழகம் 10.90, என்டிகே 6.43, அதர்ஸ் வந்து 1.27. 50% ஆன்டி இன்கம்பன்சி நயினார் மேலே நயினாருடைய கான்ஸ்டிடுவன்சி நல்லா பண்ணியிருக்காரு. அங்கே அப்படியா? நல்லா பண்ணியிருக்காரு. அவருடைய பர்சனல் பாப்புலாரிட்டி நல்லா இருக்கு அவருக்கு. எனக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் தான். நயினார் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி, ஏன்னா எனக்கு வந்து பிப்ரவரி 13 14 எனக்கு வந்தது வந்து 49% வாங்குவார் திருநெல்வேலியிலன்னு. மார்ச்ல நான் எடுக்கும்போது அது 42% ஆச்சு. ஏப்ரல்ல வந்து தினமலருக்கு எடுக்கும்போது 37% ஆச்சு. ஃபைனல் எக்ஸிட் போல அவர் தோக்குறாருன்னு தெரிஞ்சுச்சுங்க. அதை எப்படியோ கிரிப்பை விடுறாரு. அதுக்கு அவருக்கு எழுத்தாப்புல சதி வேலை வேற நடக்குது. ராபர்ட் ப்ரூஸ்னு ஒருத்தர் வேற ஊர்ல இருந்து கொண்டு வந்து நிக்க வைக்கிறாங்க. அப்ப கூட சோ நயினார் அங்க போட்டிட்டு வராங்கிறது क्वेश्चन மார்க். திருநெல்வேலியில லோக்சபா எலெக்ஷன் டைம்ல காங்கிரஸ்க்கு கிரிப்பே இல்லைங்க. வந்து அங்கே ஏற்கனவே ஒரு காங்கிரஸுடைய நபர் வந்து தற்கொலை பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருந்தது. அங்கே இருக்கிற ரூலிங் எம்எல்ஏ மேலே அவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, சந்தேகங்கள் இருந்தது. மரணத்தில் அவர் தான் அதுக்கு தொடர்புடையவர் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்தது. அதை வந்து ஏடிஎம்கேயும் சரி பிஜேபியும் சரி பயன்படுத்தாமல் விட்டாங்க. இன்ஃபேக்ட் நல்லா ஞாபகம் இருக்கு, நான் அன்னைக்கு அங்கே தான் இருந்தேன், நாங்குநேரியில் தான் இருந்தேன். சிஎம் வந்து என்ன சொன்னார்னா நாங்குநேரியில் தான் ரேலி. நான் வந்து செல்வப்பிரந்தன் கிட்ட சொன்னது, நான் சென்னையிலேருந்து ஃப்ளைட் ஏறும்போது நீங்கள் கேண்டிடேட் பேர் சொல்லனா நான் திமுக கேண்டிடேட் பேரை அனௌன்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சிஎம் வந்து செல்வப்பிரதகைக்கு சொன்னார். இது செய்தியாக வெளிவந்தது. அன்னைக்கு அப்புறம் தான் ராபர்ட் ப்ரூஸ் கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாங்க. ராபர்ட் ப்ரூஸுக்காக கனிமொழி பிளஸ் கீதா ஜீவன் பிளஸ் அனிதா ராதாகிருஷ்ணன் 3 பேருமே ஒர்க் பண்ணி நாடா ரோட்டை கன்சாலிடேட் பண்ணாங்க. ஸோ அது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்காம இருக்கணும் திருநெல்வேலியில. ஸோ இப்போதைக்கு வந்து நீங்க கொடுத்த சர்வே பிரகாரம் ஹரிஷ் கிளியரா வந்து ஒருவேளை நயினார் இங்க நிக்கலன்னா அதிமுக ஸ்ட்ராங் கேண்டிடேட் இருப்பாங்களா? அதிமுக ஸ்ட்ராங் கேண்டிடேட்னு யாரும் திருநெல்வேலி ஏன் சூஸ் பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறீங்க? நயினார் எனக்கு என்னமோ அவர் வந்து வேற எங்கேயும் ஷிஃப்ட் ஆவார்னு அர்த்தம். நயினார் வேற ஒரு கான்ஸ்டிடியூன்சி ட்ரை பண்றாருங்கிறது தான் தகவலாக இருக்கு. ரைட். ஸோ அடுத்தபடியாக அம்பாசமுத்திரம் டிஎம்கே அலைன்ஸ் 35.46, ஏஐடிஎம்கே அலைன்ஸ் 38.91, டிவிகே 9.45, என்டிகே 7.21, அதர்ஸ் வந்து 8.97. இந்த அதர்ஸுங்கிறது யாரு? அதர்ஸுங்கிறது அன்டிசைடடாக இருக்காங்க சார். இன்னும் டிசைட் பண்ணல. அவங்களாம் டிசைட் பண்ணால் அது ஃப்ளிப் ஆகலாம், இல்லை ஏடிஎம்கேக்கு ஃபேவராகவும் ஏடிஎம்கேக்கு ஃபேவராகவும். இங்கெல்லாம் சோஷியல் இன்ஜினியரிங்கும் இம்பார்ட்டன்ட். யாதவர்கள் அதிகமாக இருப்பாங்க, இந்த கோனாருங்கிறவங்க, ஓகே, முக்குளத்தூர் எல்லாருமே, நாடார் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ அது கரெக்டாக சோஷியல் இன்ஜினியரிங் போட்டு பார்க்கணும். கம்ஃபர்டபுளி இப்போதைக்கு ஏஐடிஎம்கே அலைன்ஸ் வந்து லீடிங்கில் இருக்காங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது பாளையங்கோட்டை. டிஎம்கே அலைன்ஸ் 43.64, ஏஐடிஎம்கே 30.78, டிவிகே 14.89, என்டிகே 6.34, அதர்ஸ் 4. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னார்னா சேஃபாக ஜெயிச்சுடுவாரு. அது ஒரு நெல்லை எங்கள் எல்லை, குமரி எங்கள் தொல்லை அப்படிம்பாங்க. ஸோ அந்த ஓல் பர்செப்ஷனே பிரேக் பண்ணலாம். சவுத்துல இருந்து நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு காமிக்கலாம். நான் சொல்ல ஒரு ட்விட்டர்ல வந்து ஒரு ஹேண்டில் தான் சொன்னார் முதல்ல திராவிட சிஷன் ஒரு ஹேண்டில் தான் சொன்னார். ஸ்டாலின் வந்து பாளையங்கோட்டில் நின்னார்னா கன்ஃபார்ம் விக்ட்ரின்னு உங்களோட சர்வே நான் கொடுக்குது. ஏன்னா அங்கே பெரிய லீடரும் கிடையாது, அவர் இருக்கலாம். ஆமாம். Yeah, so as of now DMK comfortably is leading. Nanganeri வந்து பார்த்தீங்கன்னா DMK alliance 37.58, AIDMK alliance 34.14, TVK 11.34, NTK 8.54, others 8.40. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் சார், I was always insisting that தமிழிசை மேடம் வந்து இங்கே போட்டியிட்டோம். இதர் நாங்குநேரி ராதாபுரம் ரெண்டு எங்கே வேணால் நிற்கலாம். தமிழிசை மேடம் இங்கே நின்னாங்கன்னா அப்படியே அது ஃப்ளிப் ஆகி 37.58 ஏடிஎம்கே அலையன்ஸுக்கு வரும், டிஎம்கே 34க்கு போயிடும். ஸோ நாங்குநேரி நான் 2 வாட்டி மீட் பண்ணி சொல்லியிருக்கேன் அவங்ககிட்ட. அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. நாங்குநேரியில் ராதாபுரத்துலேயே நிற்கலாம். ஏன்னா அவங்க அப்பாவோட பழைய தொகுதி சாத்தாங்குளம் தான் இப்போ ராதாபுரம். ரைட். ஸோ அடுத்த தொகுதி போயிடலாம். இப்போதைக்கு கம்ஃபர்டபுளாக வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஹோல்ஸ் தி
தொகுதின்னு தான் சொல்லணும். ராதாபுரம் வந்து டிஎம்கே அலைன்ஸ் 32.95, ஏஐடிஎம்கே அலைன்ஸ் 41.23, டிவிகே 8.98, என்டிகே 7.16, அதர்ஸ் 9.68. மாண்புமிகு சபாநாயகரின் தொகுதி. அப்பா சபாநாயகர் என்னென்ன செய்திருக்கிறார், சபாநாயகர் என்னென்னலாம் செய்திருக்கிறார் என்பது இதுல இருந்து அவர்களுடைய நம்பர்ஸ் காமிக்குது. நம்பர்ஸ் ஆர் டாக்கிங், நம்பர்ஸ் ஆர் வாக்கிங், நம்பர்ஸ் ஆர் ஸ்பீக்கிங். ஓகே, Numbers are dancing. டான்சிங். இன்பதுரையே என்னன்னு பெறா இன்பதுரை நிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி சார். கம்மி இல்ல. அதான் ராதாபுரம் இல்ல நாங்குநேரி ரெண்டுத்துல ஏதோ ஒரு இடத்துல தமிழிசை சவுந்தரராஜன் நின்னாங்கன்னா ஒரு கண்டிப்பா நாடர் எஃபெக்ட் வரும். சார் திருநெல்வேலி ஒரு சம்மரைசேஷன் சொல்லிடுங்க சார். திருநெல்வேலியில நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கு. அம்பாசமுத்திரம்ல ஐ திங்க் இன்னும் ஃபிளிப் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே. பாளையங்கோட்டை நோ சான்ஸ், வாய்ப்பில்லை ராஜா. கலைஞர் மகன் மு.க. ஸ்டாலின் அவர்களே அங்க நிற்கலாம். நாங்குநேரியில வந்து தமிழிசை சவுந்தரராஜன் நின்னாங்கன்னா ஃபிளிப் ஆகும். நாங்குநேரி அண்ட் ராதாபுரம் ரெண்டுமே அட்வான்டேஜா இருக்கும். ஸோ அங்க 2 தொகுதி எந்த தொகுதி வேணாலும் அவங்க நிற்கலாம். அது வந்து கூட்டணிக்கே நல்லது. ஓகே. ஏன்னா நாடார் ஃபேஸுங்கிறது இல்ல. இப்போ இது ஓவர் நைட்டா கிரியேட் பண்ண முடியாது நாடார் ஃபேஸை. ஸோ அதுக்கு இது அட்வான்டேஜா இருக்கும். ரைட். ஸோ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய கடைசி மாவட்டம், சவுத் சோன் நம்ம பார்க்க போற கடைசி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம். மொத்தம் 6 தொகுதிகள் இருக்கு. சொல்லுங்க கிஷோர் சார். கன்னியாகுமரி, நாகர்கோவில், குளச்சல், பத்மநாபபுரம், விளவங்கோடு, கிள்ளியூர். ஸோ கன்னியாகுமரி பொறுத்தளவுக்கு டிஎம்கே அலைன்ஸ் 39.30, ஏஐடிஎம்கே அலைன்ஸ் 45.13, டிவிகே 10.66, என்டிகே 4.59, அதர்ஸ் வந்து 0.32. யார் நிற்க போறாங்கிறதா கொஸ்டினே. கன்னியாகுமரி எப்படி ஏடிஎம்கே பிஜேபியோட அலையன்ஸ். தலவாய் சுந்தரம் நிற்பார் எப்போதுமே. அவர் தலவாய் சுந்தரம் எங்கேயோ ஷிஃப்ட் ஆவாரா, விஜயதாரணி இங்கே வராங்களா, நிறைய கேள்விக்குறிகள் இருக்கு கன்னியாகுமரியில. கன்னியாகுமரி விஜயதாரணி விளவங்கோடுக்கே போனாங்க. விளவங்கோட்டில் ஜெயிக்க முடியாது. விளவங்கோட்டில் நின்னாலும் ஜெயிக்க முடியாது. விளவங்கோடு 50% இருக்கு டிஎம்கேக்கு சப்போர்ட் ஆல்மோஸ்ட். ஸோ இட்ஸ் நாட் பாசிபிள். நீங்க ஏடிஎம்கேனாலும் சரி பிஜேபினாலும் சரி அது காங்கிரஸோடைய ஃபோட்டோ போட்டாது, ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களுக்கு இருக்கிறது இது 2ஆம் தொகுதி தான் சான்ஸ், கன்னியாகுமரி இல்லைன்னா நாகர்கோவில் தான். ஸோ கன்னியாகுமரி பொறுத்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக வந்து பார்த்தீங்கன்னா ஏஐடிஎம்கே வந்து இப்போ சாதகமாக இருக்கு இல்லையா. ஸோ அடுத்த தொகுதி நாகர்கோவில். டிஎம்கே லைன்ஸ் 41.72, ஏஐடிஎம்கே லைன்ஸ் 45.56, டிவிகே 10.41, என்டிகே 2.13, அதர்ஸ் 0.1. அது ஒரு ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் உங்களுக்கு கிஷோர். நாகர்கோயிலில் ஒரு நாடார் நிற்க வைக்க வேண்டியது, கன்னியாகுமரியில் ஒரு பிள்ளைமார் நிற்க வைக்க வேண்டியது. இது வந்து கம்ஃபர்டபுளாக போகும். ஸோ காந்தி எப்படியுமே உங்களுக்கு வந்து நிற்க போகிறது இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் இந்த எலெக்ஷனில். இ மே நாட் கண்டெஸ்ட். நாகர்கோயிலில் வந்து பிஜேபி வேற யாரோ கேண்டிடேட் போட்டுட்டு, கன்னியாகுமரியில் வந்து அவங்க பேர் என்ன, விஜயதாரணி நின்னாங்கன்னா எஸ் 2 தொகுதியுமே பிஜேபி எடுக்கிறாங்க. பட் கன்னியாகுமரி ஹஸ் பீன் தேர் ஃபோர்ட்ரஸ். ஸோ அதனால வந்து அந்த ஒரு அகாமடேஷன் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ கம்ஃபர்டபுளாக அங்கேயும் ஏஐடிஎம்கே வந்து ஒரு 4% லீடிங்கில் இருக்காங்க இல்லையா. அடுத்து பார்க்கக்கூடிய தொகுதி குளச்சல். டிஎம்கே அலைன்ஸ் 34.88, ஏஐடிஎம்கே அலைன்ஸ் 36.10, டிவிகே 15.73, என்டிகே 7.68, அதர்ஸ் 5.61. டஃப். இந்த 15.73 திரும்பி போகலாம். யாருக்கிட்ட இருந்து வந்த டிஎம்கே கிட்ட இருந்தா வந்தது. டிஎம்கே கிட்ட தான் வந்து டிஎம்கே கிட்ட தான் போகுது. அதனால தான் அங்கே குளச்சல் எம்எல்ஏ வந்து காங்கிரஸ் டிவிகே அலைன்ஸ் வேணும், காங்கிரஸ் டிவிகே அலைன்ஸ் வேணும் அலைன்ஸ் விரும்புறாங்க அவங்க. அது என்ன பண்ணுவாங்க, இல்லைன்னா வந்து என்ன பண்ணுவாருன்னா ஒரு காங்கிரஸ்ல இருந்து அவர் வந்து தாவேக்கால் போகணும், போய் தாவேக்கால் நிற்கணும். ஏன்னா அவர் பர்சனல் பாப்புலாரிட்டி உண்டு. ஏன்னா அவர் போறாருன்னு தெரிஞ்சாதான் கிறிஸ்டியன் ஓட்டு வந்து தாவேக்காக்கு விடும். அவர் காங்கிரஸ்ல இருந்தாருன்னா வந்து இந்த மாதிரி தான் ஆகும். அதே சமயத்தில் இந்த பாக்கெட் கன்னியாகுமரி ஓட்டர்ஸ் ஆர் வெரி ஸ்ட்ராட்டஜிக், பயங்கர இன்டெலிஜென்ட். யார் ஜெயிக்கணும் யார் தோக்கணும் முன்னாடி முடிவு பண்ணுவாங்க அது மாதிரி. ஸோ அதனால தான் குளச்சலாம் வந்து பிஜேபி ஜெயிக்கக்கூடாது, அதிமுக ஜெயிக்கக்கூடாது, அதுக்காக ஓட்டு போடுவாங்க. அதனால தான் சொல்றேன், காங்கிரஸ் எம்எல்ஏ வெளில வந்து தாவேக்கால நின்னாருன்னா ஓகே, அப்ப சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. ஓகே, நீங்க ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்குங்க. தாவேக்கால ஊர் பேர் தெரியாத கேண்டிடேட் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, மொத்தமா எல்லாம் வந்து காங்கிரஸ் எம்எல்ஏ தான் போகும். ஆமா. எஸ். ஸோ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய தொகுதி கன்னியாகுமரி மாவட்டத்தில் பத்மநாபபுரம். டிஎம்கே அலைன்ஸ் 46.07, ஏஐடிஎம்கே அலைன்ஸ் 37.99, தமிழக வெற்றி கழகம் 9.53, என்டிகே 3.54, அதர்ஸ் 2.87. இது மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு கடமைப்பட்டிருக்கும். 1984 இந்து முன்னணி பேக்டு இண்டிபெண்டன்ட் ஒன். 1996 ஃபர்ஸ்ட் டைம் பிஜேபி அதிமுக படுதோல்வி அடையும் போது பத்மநாபபுரத்தை வந்து பிஜேபி மேட டெபியூ. ஆனால் இன்னைக்கு டெமோகிராஃபிக்கலி அந்த கான்ஸ்டியூன்சி வந்து எவ்வளவு அதிருப்தி மனோ தங்கராஜ் மேல இருந்தா கூட அவரை தான் ஜெயிக்க வைக்கிறாங்க. என்ன காரணம் சார்?
டெமோகிராஃபி இஸ் டெஸ்டினி. எங்க போய் எந்த கிராமத்துக்கு போ, நானும் சுத்தினேன். என்ன சுத்துங்க, தலகே நல்லுங்க, அதிமுக பாஜக ஓட்டு போட மாட்டாங்க. அப்படியே சொல்லுவாங்க. பாருங்க, இந்த திருவிழா அந்த வீட்டுல இருந்து கடைசி வரைக்கும் பாஜக போகும் ஓட்டு. அங்கேருந்து இந்த சைடு வந்தீங்கன்னா ஃபுல்லா இந்த கிராமம் பூரா திமுக. பத்மநாபபுரத்தை வந்து இன்ஃபேக்ட் my length and breadth of Padmanabhapuram, every village I have traveled. Okay. And I have found it that it's demographically impossible to defeat Manoj Thangaraj. அதுதான் மனோ தங்கராஜ் கெட்ட பேர். ஓட்டு போடுறதுல முக்காவாசி பேர் என்ன சொல்லுவாங்க, ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட் வித் மனோ தங்கராஜ்னா ஒன்றும் பண்ண. அப்ப யாருக்கு போட போறீங்க? மனோ தங்கராஜ். காங்கிரஸ்காரங்க எல்லாரையும் விலைக்கு வாங்கிட்டாரு. எவ்வளவு ஷூட் பிளேயர் பாருங்க ஸ்டாலின். நீங்க வந்து ஸ்டாலின் வந்து என்னென்ன சொல்லலாம் கிஷோர், பட் உண்மை என்னன்னா அவர் வந்து ஷூட் பிளேயர் ஆர் சம்படி இஸ் ஆபரேட்டிங். மனோ தங்கராஜ கேபினெட்ல இருந்து டிராப் பண்றாங்க. ஆனா மனோ தங்கராஜ கேபினெட்ல இருந்து டிராப் பண்ணா அந்த இடத்துல அந்த மாவட்டத்துல நமக்கு அஃபெக்ட் ஆகும், நாடார் கம்யூனிட்டி ஓட்ஸ் அஃபெக்ட் ஆகும், கிறிஸ்டியன் கம்யூனிட்டி ஓட்ஸ் அஃபெக்ட் ஆகும்னு எப்ப விஜய் ஆட்சி கட்சி ஆரம்பிக்கிறாரோ திரும்பி ரீகான்டாக்ட் பண்றாரு. அவர் பயங்கர ஷூட் ஆபரேட்டருங்க. அவர் யார் ஆபரேட் பண்றாங்களோ அவங்க பயங்கர ஷூட். அதை புரிஞ்சுக்கங்க. ரைட். ஸோ வித் மெசேஜ் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பத்மநாபபுரம் டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கோட்டையாக இருக்கிறது. டெமோகிராஃபி இஸ் டெஸ்டினி. எஸ். ஸோ விலவங்கோடு டிஎம்கே அலைன்ஸ் 49.77, ஏஐடிஎம்கே அலைன்ஸ் 34.77, டிவிகே 10.21, என்டிகே 3.89, அதர்ஸ் வந்து 1.36. சார் உங்களோட கருத்து? டெமோகிராஃபி இஸ் டெஸ்டினி. ஸோ இதுவே தாவேக்காவுக்கும் காங்கிரஸுக்கும் கூட்டணி வந்ததுன்னு வச்சுக்கோங்க, கதையே வேற. வைப் அவுட். திமுக கேண்டிடேட் இருக்காங்களான்னு கேளுங்க, விலவங்கோட்டில் கேண்டிடேட் இருக்காங்களான்னு பார்க்கணும். பழைய காங்கிரஸ் ஆள் தான் டிக்கெட் விடுவோம். ஓகே. ஸோ வித் நோ டவுட் அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கே அலைன்ஸ் இஸ் கெட்டிங் ஹோல்ட். அண்ட் லாஸ்ட் தொகுதி சார் கன்னியாகுமரியோட மாவட்டத்தில் கிளியூர். ஸோ டிஎம்கே அலைன்ஸ் இஸ் ஹோல்டிங் 49.85, ஏஐடிஎம்கே 28.87, டிவிகே 9.26, என்டிகே 6.86, அதர்ஸ் வந்து 5.16. சொல்லுங்க கிஷோர். இதுலயும் கிட்டத்தட்ட 50% வந்துடுறாங்களே. எஸ். இதுக்கு மேல நம்ம சொல்றது ஒண்ணுமே இல்லையே. அதாவது கிளியூர்ல இந்த முட்டம்லாம் இருக்கும், அங்கெல்லாம் போய் கேட்கும்போது யாருக்கு ஓட்டு போட போறீங்க, என்னன்னா ஏடிஎம்கே ஒரு ஃபிஷர்மேன் கம்யூனிட்டியினுடைய கிறிஸ்டியன் கேண்டிடேட்டுக்கு சீட் கொடுக்குறாங்க எம்பிக்கு 2024ல. நாம் தமிழர் கட்சி ஃபிஷர்மேன் கிறிஸ்டியன் கேண்டிடேட் போடுறாங்க. ஓகே, விஜய் வசந்த் வந்து யாரு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஓகே, பொன்னார் நகர் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க யாருக்கு ஓட்டு போடுறோம்னு முடிவு பண்றதுக்கு ஒன்னே ஒண்ணுதான், தாமரை ஜெயிக்க கூடாது, தாமரை யார் தோக்கடிப்பாங்களோ அவங்களுக்கு போடும். வருஷம் முட்டம்ல எல்லாரும் சொன்ன ஒரே வார்த்தை. இந்த கடலோர கவிதைகள் படம் எடுத்த இடம்லாம் நம்ம இந்த சைடு இருக்கோம் ஃபுல்லா. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க கோஸ்டல்ல வந்து விஜய் பயங்கரமா வாங்குவார்னு. கிள்ளியூர்ல 6.86, பத்மநாபபுரத்துல 3.54, கொளச்சல்ல 7 கிள்ளியூர்ல 9.26, விலவங்கோட்ல 10.21, பத்மநாபபுரத்துல 9.53. பெருசா ஒண்ணுமே இல்லை. பெர்ஃபார்மன்ஸே இல்லை. கொளச்சல்ல மட்டும்தான் வாங்குறாரு. எஸ். கொளச்சல்ல கூட அந்த கன்ஃபியூஷன்னால நாகர்கோயிலையும் வாங்கல, கன்னியாகுமரியிலையும் வாங்கல. ஸோ இந்த என்ன படத்தில் நடிச்சாரு, ஃபிஷர்மேன் நடிப்பாரு, சுறாவா? சுறா. கனவுக்குள்ள இருந்து வெளில வருவாரு. ஒன்றும் எஃபெக்டே இல்லையே. சுறா படத்தோட எஃபெக்ட் தான். அதேதான். ஓகே. ஸோ சார் கன்னியாகுமரி மாவட்டத்தை ஒரு சின்ன இல்லை, கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த மட்டும் வந்து தாவேகா காங்கிரஸ் அலையன்ஸ் வந்தால் நிலைமை மாறும். ஓகே. டிஎம்கே அலையன்ஸ் இருந்ததுன்னா ஒரு கன்ஃபியூஷன் தான் இருக்கும். ஆனா கன்ஃபியூஷன் இருந்தா கூட 2 தொகுதி தான் அதிமுக கூட்டணினால ஜெயிக்க முடியும். அலையன்ஸ் இருந்தாலும் சரி, அலையன்ஸ் இல்லைனாலும் சரி, அந்த 4 தொகுதிகள் போயிடும். ஆனா ஒருவேளை காங்கிரஸ் எம்எல்ஏ தாவேகா பக்கம் வந்தார்னா கொளச்சல்ல அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகுது. அப்படின்னா என்ன ஆகும்னா 3 தொகுதி திமுக காங்கிரஸ் அலையன்ஸ், 1 தொகுதி தாவேகா, 2 தொகுதி அதிமுக பாஜகன்னு வரும்.
பட் குமரி மாவட்டம் எப்போதுமே வந்து ஒரு தேசிய கண்ணோட்டத்தை நோக்கி தான் பார்க்கும். திராவிட கட்சிகளுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு மாவட்டம் தான். இட் பிகேவ்ஸ் மோர் லைக் கன்னியாகுமரி, சாரி இட் பிகேவ்ஸ் மோர் லைக் கேரளா than like தமிழ்நாடு. ஓகே ஓகே, ஸோ தட் இஸ் த மெசேஜ். டன். ஸோ ஓவரால் உறவுகளே நம்ம இப்போ சவுத் ஜோன் ஃபுல்லாக பார்த்து முடிச்சாச்சு. அந்த பல்வேறு விஷயங்களையும் நம்ம இங்கே பகிர்ந்துக்கிட்டோம், பல்வேறு விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ஃபைனலாக ஒரு கன்சால்டேஷன் அபவுட் சவுத் ஜோன் ஃபைனல் டேலி நான் சொல்கிறேன். ஸோ சவுத் ஜோனை பொறுத்த அளவுக்கு வந்து டிஎம்கே அலைன்ஸ், டிஎம்கே கூட்டணி வந்து 20 சீட் வந்து பார்த்தீங்கன்னா கையில் ஹோல்ட் பண்ணுறாங்க வித் ஓட் ஷேர் ஆஃப் 37.59%. whereas ஏஐஏடிஎம்கே அலைன்ஸ், அதாவது அதிமுக கூட்டணி 24 இடங்களை கைப்பற்றுவதாக நம்ம சர்வே, அதாவது மக்களின் சர்வே இப்போ சொல்லுது. ஓட் ஷேரிங் பொறுத்த அளவுக்கு 37.04 இருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் அங்கேயும் 0, எந்த பெர்ஃபார்மன்ஸும் பண்ணல. சவுத் ஜோனில் நாம் தமிழர் கட்சியும் எந்த பெர்ஃபார்மன்ஸும் இல்லை, நம்பர்ஸ் அவங்க தொடங்கல 0. அண்ட் டஃப் ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா 7 இடங்களில் வந்து டஃப் ஃபைட் இருக்கு இல்லையா ஹரிஷ்? 7 இடங்கள்லையும் அந்த டஃப் ஃபைட் இட் இஸ் ஆல்வேஸ் பிட்வீன், சென்னையை தவிர்த்து எல்லா ஜோன்ஸையுமே நம்ம பார்த்ததுல டஃப் ஃபைட்ன்றது 2 கட்சிகளுக்கு இடையே தான், ஒன்று திமுக மற்றொன்று அதிமுக. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஜோனை பொறுத்த அளவுக்கு ஒரு உங்களுக்கு நான் ஓவராலாக சொல்லிட்டேன், நம்ம டிஸ்கஸ் பண்ண என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்தபடியாக கன்சால்டேஷன் ஓவராலாக நம்ம பார்த்த இடங்கள் எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சாச்சு. கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 234 தொகுதிகளும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கம்ப்ளீட் பண்ணதில் நான் ஓவராலாக உங்களுக்கு சொல்லிடுறேன். டிஎம்கே அலைன்ஸ் 88 இடங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க லீட்ல இருக்காங்க. 88 சீட்ஸ் தே ஆர் ஹோல்டிங். ஓகேவா? ஸோ அடுத்து அஇஅதிமுக ஏஐஏடிஎம்கே அலைன்ஸ் இஸ் ஹோல்டிங் 104. அதுக்கப்புறம் டிவிகே 5 இடங்களில் வந்து அவங்க லீட் பண்ணுறாங்க, அது சென்னையில். ஸோ அடுத்தபடியாக நாம் தமிழர் கட்சி அவங்க அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலை. அடுத்தபடியாக டஃப் ஃபைட் அந்த 37 இடங்கள்ல தான் நான் முதலே சொல்லியிருந்தேன். சென்னையில் மட்டும் ஒரு 8 இடங்களில் டிவிகே வந்து கொஞ்சம் லீட் பண்ணுறாங்க. மற்றபடி எல்லா ஜோன்ஸ்லையுமே அந்த டஃப் ஃபைட் அப்படின்றது, அதாவது 37 இடங்களில் 8 இடங்களை தவிர்த்து 29 இடங்களும் இட் இஸ் பிட்வீன் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே ஆஸ் ஆஃப் நவ் இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் நம்ம எடுத்த சர்வேல 1.25 லட்சமுக்கு மேலான சாம்பிள்ஸில் இப்போதைக்கு நம்ம கிடைச்ச டேட்டா வந்து 37 இடங்களில் 29 இடங்களில் டஃப் ஃபைட் பிட்வீன் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே. ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீராம் சார் சொன்ன மாதிரி, ஜேசி ஸ்ரீராம் சார் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்களை குறிப்பிட்டார். என்ன குறிப்பிட்டார் அப்படின்னா லைக் கூட்டணி கட்சிகள் வந்து எப்படி அமைய போகிறது, யார் எந்தெந்த கேண்டிடேட்ஸ் வர போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ரெட் ஃபிளாக்ஸ், நிறைய ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ் வந்து சொன்னார் இல்லையா? இது எல்லாம் தான் அந்த 37 இடங்களையுமே வந்து டிசைட் பண்ணும். நம்ம வந்து டிவிக்கு 8 இடங்கள்ல ஜெயிச்சோம்னா சொல்ல முடியாது. 37 இடங்கள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி ஃபேக்டர்ஸ் மேட்டர்ஸ் அப்படின்னு நான் வந்து சொல்ல கடமைப்பட்டிருக்க இந்த இடத்துல. ஜேவிசி சொன்ன மாதிரி ஃபேக்டர்ஸ் நிறைய சொன்னார், நிறைய ரெட் ஃபிளாக்ஸ் அவர் சொன்னார். கூட்டணிகள் வரும், ஓபிஎஸ் சார், டிடிவி சார். முதல்ல முக்கியமான விஷயம் என்னன்னா this election is approximately a 35 to 40% election, not a 45% election. ரெண்டு அலையன்ஸுமே என்ன வித் என்ட்ரி ஆஃப் தாவேகா 17% ஹோல்ட் பண்ண போறாங்களா, இல்ல 22% 23% போறாங்களா, இல்ல 12% போறாங்களா, தட் வில் பி a very big factor. அது வந்து தீர்மானிக்கும் எந்த தொகுதியில யார் வெற்றி பெறுவார்கள், யார் தோல்வி பெறுவார்கள், அதுதான் தீர்மானிக்கும். ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையில் the contest is between DMK and TVK. நார்த்தில் DMK versus ADMK advantage. கொங்குல ADMK versus DMK with கோயம்புத்தூர் சிட்டியில் மட்டும் தாவேகா coming inside. அங்கேயும் ADMK advantage. டெல்டா ஹரீஷை பொறுத்த மட்டும், அவரோட டேட்டா சர்வேவை பொறுத்த மட்டும் slight advantage to ADMK. But I would say slight advantage to DMK. Okay. சவுத்தை பொறுத்த மட்டும் ஸ்லைட் அட்வான்டேஜ் டு ஏடிஎம்கேன்னு சொல்றீங்க, அதுவும் நான் ஓரளவு ஒத்துக்கிறேன். அந்த ஸ்லைட் அட்வான்டேஜ் டு ஏடிஎம்கே இன்ஸ்பைட் ஆஃப் தேனியில ஒரு சீட் கூட ஜெயிக்காம, இன்ஸ்பைட் ஆஃப் ராமநாதபுரத்தில் ஒரு சீட் கூட ஜெயிக்காம பிளாங்க் வாங்கிட்டு, தூத்துக்குடியில் வந்து திருச்செந்தூர் அது எப்படி வேணா மாறலாம், தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டும் ஓரளவுக்கு மோசமாக தான் பர்ஃபார்ம் பண்றாங்க. அப்படிங்கிற போது த ரெலவன்ஸ் ஆஃப் ஏடிஎம்கே, முதல்ல ஏடிஎம்கே கேடர்ஸே நம்பணும். சவுத்தில் வந்து நம்ம இருக்கோம், மதுரையில் 6 சீட்டோ 7 சீட்டோ ஜெயிக்கிறோம்னா அதிமுக they must be proud of that. அவங்க தான் அந்த பர்செப்ஷன் கேமை தான் லிஃப்ட் பண்ணணும். அவங்க தன்னுடைய பர்செப்ஷனை மாத்திக்கணும்.
அதாவது திமுக வந்து ஸ்ட்ராட்டஜிக்கா சில விஷயங்கள்லாம் பண்ணாங்க. அடிமை 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 அப்படின்னாங்க. அது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது வலு இருந்துருச்சு வலு இருந்துருச்சு வலு இருந்துருச்சு. இன்னைக்கு கூட உதயநிதி சொல்லியிருக்காரு அதிமுக வலு விழுந்துருச்சு. வலு விழுந்துருச்சுன்னா நீங்க இதுக்கு 13 கட்சி கூட்டணி வச்சிருக்கீங்க. 2016 அப்பா என்ன மாதிரி நீ தனியா நிக்க வேண்டியதானே. அபார்ட்மெண்ட் எலெக்ஷன்ல நின்னா கூட டிஎம்கே அலையன்ஸ் இல்லாம நிற்காது. அசோசியேஷன்லேயே சொல்கிறாரு அவர். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீங்கள் சொன்ன ஒரு பாயிண்ட் திரும்ப ரிப்பீட் பண்ணிடுறேன், ஏன்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக. அதாவது நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, அஇஅதிமுக அந்த அப்பர் ஹேண்டில் 104 சீட்டு இருந்தாலும் அவங்களோட ஓட் ஷேரிங் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கிறதுக்கான காரணம், அதாவது கம்மினா 35.13 இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, இப்போதைக்கு இது வந்து அஇஅதிமுக ப்ளஸ் பிஜேபியோட ஓட் ஷேரிங் மட்டும்தான் இங்கே இருக்குது. இன்னும் கூட்டணியோட ஓட் ஷேர் நம்ம வந்து கணக்கில் வைக்கல. அதனால தான் அந்த வந்து ஓட் ஷேரில் டிஃப்ரென்ஸ் இருக்குது பிட்வீன் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே இல்லையா. ஆனால் அதே சமயத்தில் சில முக்கியமான தொகுதிகளில் தேமுதிகவோட வாக்காளர்கள் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டாங்க அதிமுக போகிறதா. ஒரு சில தொகுதிகளில் பாமக வாக்காளர்கள் ஆல்ரெடி அதிமுக போகிறதா முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பெரிய லிஃப்ட்லாம் கிடைக்காது. இந்த 35-39 போகலாம். அதுக்காக 45 48 அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அதிமுக எலெக்ஷன் வந்து 35 கிராஸ் பண்ற எந்த பார்ட்டியும் அவ்வளவுதான் ஜெயிக்கலாம். 35 அது திமுகவுக்கு அந்த அலையன்ஸ்னால இருக்கு, அந்த ஆன்டி இன்கம்பன்சி இழுக்கிறது. அதிமுகவுக்கு அந்த அலையன்ஸ் வராததுனால ஓரளவுக்கு அங்க ஊசலாடிட்டு இருக்கு. அந்த அலையன்ஸ் பாமகவும் தேமுதிகவும் வந்துட்டாங்கன்னா முடிஞ்சிருத்து, சீல் பண்ணிட்டு 3%. ஐ எம் எக்ஸ்பெக்டிங் only 3 more %. 36 39 ஆயிடுச்சுன்னா 39 35 அப்படிதான் இருக்கும். ரைட். ஸோ உறவுகளே, இந்த சர்வே ஸ்பிக் மீடியா மற்றும் இடமலம் இணைந்து நடத்தும் ஃபேட் ஆஃப் தமிழ்நாடு 2.0 மக்களின் தற்போதைய முடிவுகள் உங்கள் முன்னால். ஸோ இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1.5 லட்சம் சாம்பிள்ஸ் ஆல்மோஸ்ட் எடுத்துட்டு மக்களின் முடிவுகளை உங்கள் முன்னால் நாங்கள் நீங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆல்ரெடி எல்லா எபிசோட்ஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுதான் ஃபைனல் எபிசோட். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு சர்வே இதில் வந்து கண்டிப்பாக ஒரு டிஸ்கஷனை நான் உங்களை சந்திக்கிறோம். அடுத்த சர்வே அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிப்ரவரி திரும்பி ஆஃப்டர் தி இது அலையன்சஸ் எல்லாம் சீல் பண்ணி முடிச்சு ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஆனதுக்கு அப்புறம் கேண்டிடேட் அனௌன்ஸ்மென்ட்க்கு அப்புறம் கேண்டிடேட் அனௌன்ஸ்மென்ட்க்கு அப்புறம் அடுத்த சர்வே நம்ம இன்னும் அக்யூரேட்டா, இன்னும் தெளிவாக, இன்னும் நம்ம வந்து ப்ரிசைஸா சொல்ல முடியும். இப்போ அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரிசால்வ் ஆயிடும். அந்த கூட்டணி உங்களுக்கு கரும்பு வெள்ளமும் கொடுக்குறாரா, இல்ல வந்து 5000 ரூபாய் கொடுக்குறாரா, இல்ல 10000 ரூபாய் கொடுக்குறாரா, இல்ல 5 வருஷத்துக்கு சேர்த்து 25000 கொடுக்குறாரான்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அது எல்லாமே பார்த்துட்டு நம்ம கிஷோர் அவர்கள் சொன்னது போல் பிப்ரவரி மாதத்தில் இன்னொரு ப்ரிசைஸ்டான மக்களின் முடிவுகள் உங்கள் முன்னால் அப்படின்ற ஒரு விஷயத்தோட ஸ்பிக் மீடியா மற்றும் இடமலம் நடத்தும் ஃபேட் ஆஃப் தமிழ்நாடு 2.0 உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் சிபி நவீன். நன்றி உறவுகளே. தேங்க்யூ.